ஹாய் எவ்ரிவன். குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். ஸோ இந்த வீக்லி மீட்டப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய வந்துட்டு நம்ம ட்ரைனிங் படிக்கிறோம். அந்த நிறைய பேர் நம்ம கால் பண்ணுறாங்க, நம்ம வந்து பேசுகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னவா இருக்குது அப்படின்னா, ஹவு டு ஐ கோ டு த ஜாப்? இப்போ நான் வந்து நான் ஐடியில் இருக்கேன். நான் எப்படி வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து இது முடிச்சதுக்கப்புறம் நான் வேலைக்கு போகிறது, ஆர் எந்த மாதிரி நான் என்ன ரெஸ்யூம் போடுறது, எப்படி என்னோட கேப் இருக்குது அதை நான் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நிறைய கொஷின் இருக்குது. ஸோ இதில் ஒன் ஆஃப் த வே வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீலான்ஸில் ஒர்க் பண்ண மாதிரி நீங்கள் போடலாம். ஸோ அது வந்து ஒரு மெயினான யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். அண்ட் அது நீங்கள் நெட்டில் இருக்கிற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி போட்டு உங்கள் கேப் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். யூ வில் பி ஏபிள் டு லைக் சொல்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் ஒன் பாயிண்ட் ஆஃப் அஸ்பெக்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா, லைக் நிறைய பேர் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போக முடியாது. இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறாங்க. லைக் ஆஃபீஸ் வந்து ஒர்க் பண்ணுங்கன்ற மாதிரி மேண்டேட்ரி இருக்குது சில டேஸ், ஃபியூ டேஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஆப்ஷன் வேணும்ன்ட்டு, எஸ்பெஷலி இந்த ஒர்க்கிங் மதர்ஸ் லைக் முன்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்க வந்து தே வில் பி டேக்கிங் எ பிரேக், இல்லைன்னா அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஃப்ரீலான்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது நமக்கு அதை பற்றி பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறதுக்கு கார்த்திக் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. ஹஸ் டன் லாட் ஆஃப் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்காரு. ஸ்மால் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கூட நிறைய அவர் பண்ணியிருக்காரு. ஹேஸ் அ டீம், அந்த டீம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நிறைய பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ ட்ரெயின் மெனி பீப்புள்ஸ் லைக் இஸ் ஃப்ரம் தென்காசி சைடு. ஸோ அந்த சைட்லேருந்து நிறைய பேருக்கு எஜுகேட் பண்ணி ட்ரைனிங் பண்ணி அவங்கள சின்ன கம்பெனியில் ப்ளேஸ் பண்ணுறது, அவங்களுக்கு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இது வர்றதுன்ற மாதிரி நிறைய இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கூட நம்ம பேசிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எப்படி ஒரு ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரி வந்துட்டு வருது அப்படின்றது, எத்தனை ப்ராஜெக்ட் அவர் முடிச்சிருக்காருன்னு சில எக்ஸ்பிளனேஷனும் இஸ் கோயிங் டு கிவ். ஸோ நம்ம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். எப்படி ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணலாம், எங்கே அப்ரோச் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணலான்றதையும் நம்ம இன்றைக்கி அவர் கூட கேட்கலாம். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்மளோட வீக்லி மீட்டப் செஷனாக இருக்குது. ஸோ யா, ஹாய் கார்த்திக். Hi now. Okay. So hi team. ஸோ ஓகே, என்னோட நேம் கார்த்திக். ஆக்சுவலாக நான் ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு லாஸ்ட்டு வந்து 2-3 இயர்ஸாக. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கேருந்துன்னா ஃப்ரீலான்சிங் வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஃப்ரீலான்சராக எப்படி இருக்கிறது, அப்புறம் நீங்கள் ஃப்ரீலான்சராக இருந்தீங்கன்னா என்னென்ன சேலஞ்சஸ்லாம் வரும், ஓகேவா, இந்த ஃப்ரீலான்சராக எப்படி இருக்கிறதுல எப்படி ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு வந்து நம்ம கெட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஆனால் நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிடுவேன். ஓகே, எனக்கு ஷோர் பர்மிஷன். ஷோர் ஷோர் உங்களுக்கு பர்மிஷன் ஆல்ரெடி உங்களுக்கு. ஓகே, என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கா? சார். ஓகே சார், தேங்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரீலான்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வந்து ஏஜ் பார்லாம் கிடையாது. நீங்கள் என்ன ஏஜ்லனாலும் ஃப்ரீலான்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எஸ்பெஷலாக வந்து ஐடி கம்யூனிட்டினால ஐடி ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் ஐடிலாம் இல்லை, என்ன ஒரு ஃப்ரீலான்சிங்னாலும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ணக்கூடியது வந்து உங்களோட ஸ்கில் அண்ட் சர்வீசஸை ஐடென்டிஃபை பண்ணணும். நமக்கு வந்து என்னதெல்லாம் இருக்கும், இப்போ ப்ரீவியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது உங்களுக்கு வந்து இதால் உங்களுக்கு வந்து அந்த ஜாப்பை விட்டுருப்பீங்க, மகெயின் வந்து நீங்கள் ஒர்க்கில் ஜாயின் பண்ணணும்னு நினைப்பீங்க. பட் ஆனால் எனக்கு ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, ஸோ ஒன்று நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க தெரியுமா, ஸோ அதுலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து கேதர் பண்ணி அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணக்கூடியது வந்து ஐடென்டிஃபை யுவர் ஸ்கில் அண்ட் சர்வீசஸ். ஓகேவா, ஸோ என்னென்ன ஸ்கில்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. காமனாக வந்து ஃப்ரீலான்சிங் நான் பார்த்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் சைடு வந்து நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வருது. அப்புறம் கிராஃபிக் டிசைன் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிசைனிங் பீப்புளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பட்ஜெட் வந்து கேட்பாங்க. பட் ஆனால் டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவும் இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் மீடியம் லெவல் பட்ஜெட்டில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால கிராஃபிக் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இதுங்களா. அப்புறம் மார்க்கெட்டிங், சம் ப்ராடக்ட் இருக்கும், ஓகேவா, அவங்க ப்ராடக்ட்லாம் பண்ணிடுவாங்க எல்லா கம்பெனியும் எஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அவங்க ஸ்டார்ட் அப் வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் பேஸாக ஸ்டார்ட் பண்ணுறத விட இப்போ உள்ள நான் பார்க்குற நிறைய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டோட வராங்க. அந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பீப்புள் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீலான்சிங் தான் எடுக்கிறாங்க ஆக்சுவலாக. அப்புறம்
கன்சல்டிங் உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ட பத்தி நம்ம வந்து என்ன பண்ணணும், கன்சல்ட் பண்ணலாம். இல்ல ஒரு ஆர்க்கிடெக்ட்டுக்கு நம்ம கன்சல்ட் பண்ணலாம். நெறைய இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்டின்னா, நீங்க வந்து என்ன செய்யலாம், கன்சல்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டோட கன்சல்டன்ட் இல்ல ப்ராடக்ட்டோட ஓனராவே நீங்க வந்து என்ன செய்யலாம், பார்ட் டைமா போகலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபைஸ் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன வரும் அப்டின்னு சொல்லுங்கங்க. வெப் டெவலப்மெண்ட் மட்டும் கிடையாது. ஆ ஆப் டெவலப்மெண்ட்டும் இப்போ வந்து கொஞ்சம் பீக்ல வந்து வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க பண்ணக்கூடியது உங்களோட ஸ்கில்ல வந்து ஐடென்டிஃபை பண்றது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நீங்க வந்து ஃப்ரீலான்சிங் பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுக்குன்னு தயவுசெய்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. சரி போர்ட்ஃபோலியோல என்னலாம் இருக்கும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏன்னா ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து ஆக்ட் ஆகுது அப்டின்னு கேட்டீங்கன்னா, பிளைண்டா போய் வந்து நீங்க ஃப்ரீலான்சிங் எடுக்க முடியாது. ஸோ ப்ரீவியஸா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்க வந்து கண்டிப்பா பண்ணியிருக்கணும் ஆக்சுவலா. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணியிருப்பீங்களா? அதுல வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலா ஒரு HTML பேஜ் இருந்தா போதும் நமக்கு. ஓகேவா? ஸோ நார்மலா ஒரு HTML பேஜ் பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு ஹோஸ்டிங்கரோ இல்ல வந்து ஒரு GoDaddyலயோ நீங்க டெப்ளாய் பண்ணி விட்டுருங்க உங்களோட பேஜ. ஒரு ரெஸ்யூம் மாரி கிரியேட் பண்ணிட்டு. அந்த ரெஸ்யூம்ல என்னதெல்லாம் வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது உங்களோட பெஸ்ட் வொர்க் என்ன? உங்க ஸ்கில்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. எக்ஸாம்பிள் என்னோட ஸ்கில் வந்து ஆப் டெவலப்மெண்ட் இல்ல வெப் டெவலப்மெண்ட் நான் வச்சுக்கிட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட ஸ்கில்லு. ஓகே. நான் வெப் டெவலப்மெண்ட்ல ப்ரீவியஸா என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் வந்து அதுல பெஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து ஒரு 3 ப்ராஜெக்ட். ஓகே. ஸோ அந்த பெஸ்ட் ப்ராஜெக்ட்ட வந்து நீங்க வந்து என்ன செய்யலாம், இதுல வந்து காட்டிக்கலாம். சப்போஸ் நான் வந்து சம் கிளையண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ஷியலா வந்து உங்களுக்கு எம்டி எல்லாம் சைன் பண்ணுவாங்க. அவங்களோட இத வந்து நீங்க வந்து காட்ட முடியாது. ஸோ நீங்க அப்போ கொஸ்டின் கேட்கலாம். அந்த மாரி இடத்துல நான் என்ன பண்ணலாம் கார்த்திக் அப்டின்னா, நீங்க டெம்ப்ளேட்டா காட்டிக்கலாம். இந்த வெப்சைட்டுக்கு நான் வந்து வொர்க் பண்ணேன். அதோட டெம்ப்ளேட் இது அப்டின்னா, அது அக்செப்டபிள் தான் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோ, ஒரு வெப்சைட்டா இருக்கலாம். அப்படி இல்லன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டா இருக்கலாம். ஓகே. பிடிஎஃப் டாக்குமெண்ட்ங்கிறது உங்களோட ரெஸ்யூம். ஆக்சுவலா வந்து ரெஸ்யூமுக்கும், போர்ட்ஃபோலியோக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ரெஸ்யூம் நீங்க வந்து ப்ரீவியஸ் கம்பெனில என்ன வொர்க் பண்ணியிருக்கீங்க, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன? ஸோ அந்த ஃபுல்லா இருக்கும். போர்ட்ஃபோலியோ அதையும் தாண்டி உங்களோட பெஸ்ட் வொர்க்க ரெப்ளிகேட் பண்ற மாரி இருக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இப்போ வந்து கிராஃபிக் டிசைன் நல்லா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு 4, 5 லிங்க். வெப் டெவலப்மெண்ட் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல 2 வேணாம். 2 ரெப்பா வந்து ஓகேவா? 2 ரெபாசிட்டரி மீன்ஸ் 2 GitHubஓட ரெபாசிட்டரி வந்து நீங்க ஆட் பண்ணி விட்டுருங்க. நான் பண்ணதுல இது வந்து பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. பட் இது வந்து உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க பண்ற மாரி இருக்கணும். கிளையண்டோட எடுத்து போட்டீங்க அப்படின்னா, அது வந்து கான்ட்ரோவர்சி ஆகும். சரியா? ஸோ இது ஒண்ணு இருக்கணும். பிளஸ் வந்து உங்களோட அ எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஹைலைட் காட்டுங்க. ஓகேவா? அது உங்களோட ஸ்கில் வந்து என்னலாம் இருக்கு? அப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னலாம் இருக்கு? ஸோ, அதுக்கப்புறம் நீங்க வந்து என்னென்ன ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? ஸோ, இது எல்லாமே வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோவா வரணும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் உங்களோட ஸ்கில்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. 2வது ஸ்டெப் நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் 3 ஸ்டெப் வந்து உங்களோட ரேட் ஆக்சுவலா. உங்களோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு சார்ஜ் வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி ப்ராஜெக்ட்டா இருக்கும். 2 டைப்பா பிரிக்கலாம். 1 வரக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங் அ அந்த கம்பெனிக்கு கொஞ்சம் வந்து வந்து ஸ்கில் இருக்காது. அந்த ஸ்கில்ல வந்து நம்ம வெளிய வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்சிங் வருவாங்க. எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்போ ஒரு கம்பெனி வந்து கார்த்திக்கே வச்சு நடத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். என் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, வெப் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு ப்ராடக்ட் வந்து என்ன தேவைன்னா, வெப் பிளஸ் அப்ளிகேஷன் அ இது வந்து தேவை. ஆப் வந்து தேவை. ஆப்னா மொபைல் அப்ளிகேஷன் தேவை. அப்போ என்னோட ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வெப் தான் இருக்காங்க. ஆனா எனக்கு ப்ராஜெக்ட் வந்து என்ன செய்யுது வந்துடுச்சு. என்னோட கம்பெனில எனக்கு வந்துடுது. நான் சைனும் பண்ணிட்டேன். அதுக்கான எஸ்டிமேட்டட் டைமும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நோட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ நான் வெப் டெவலப்மெண்ட் ரிசோர்ஸ நான் வந்து ட்ரெயின் பண்ணி ஆப் டெவலப்மெண்ட் வந்து பண்றதுக்கு எனக்கு என்ன இல்ல, டைமிங் இல்ல. ஸோ அந்த மாரி இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப் டெவலப்மெண்ட்ட நான் வந்து என்ன பண்ணுவேன், ஃப்ரீலான்சிங் ரிசோர்ஸா நான் எடுப்பேன்.
அப்போ ஃப்ரீலான்சிங் ரிசோர்ஸை நான் எடுக்கிறேன். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ஆறுமுகம் அண்ணாக்கு ஆப் டெவலப்மெண்ட் நல்லா வருது அப்படின்னோடனே நான் ஆறுமுகம் அண்ணா வந்து இங்கே வந்து எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ அண்ணாட்ட வந்து நான் கேட்குறேன். என்ன கேட்குறேன் அப்படின்னா, அண்ணா நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 விதமாக வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்டில் வந்து நம்ம வந்து ரேட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஓகேவா? அங்கே ரேட்டுங்கிறது உங்களோட ரேட்டும் சரி, ப்ளஸ் எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2மே இதாகும். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 2 டைப்பாக கொடுப்பாங்க. ஒன்று பெர் ஹவருக்கு கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர் வைஸாக பண்ணுவாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் இந்த ஆப் டெவலப்மெண்ட்டில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஃபீச்சர் இருக்குது. நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஒரு ஃபீச்சர்னு எடுத்துக்கோங்களேன். ஹோம் ஸ்க்ரீன்னா உங்களுக்கு காமனாக தெரியக்கூடியது தான். என்னெல்லாம் வரும், உங்களுக்கு சைன்இன் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரியேட் பாஸ்வேர்டு வரும், ஃபர்காட் பாஸ்வேர்டு வரும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு ஆத்தென்டிகேஷன் ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் சைன் அப் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு வந்து என்னென்னா ஹோம் ஸ்க்ரீன். இந்த ஒரு ஃபீச்சருக்கு எனக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன ஆறுமுகம் நான் வந்து என்கிட்ட சொல்லலாம். ஸோ 2 டைப்பாக அவங்க சொல்லலாம். ஒன்று ஃபீச்சர் வைஸாக என்கிட்ட ரேட்டு சொல்லலாம், இல்லை ஹவர் வைஸாக சொல்லலாம். ஃபீச்சர் வைஸாக வந்து மேக்ஸிமம் இப்போ உள்ள ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஃபீச்சர் வைஸாக இருக்காங்க. ஓகே, ஒரு ஃபீச்சர் நீங்கள் முடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதை சைன் ஆஃப் பண்ண உடனே நாங்கள் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து இது பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறது கார்த்திக் கம்பெனிலேருந்து ஆறுமுகம் அண்ணாக்கு வந்து கொடுத்துருவாங்க. இல்லை, எனக்கு வந்து என்ன வரும், ஹவர் பேசிஸாக வேணும் அப்படிங்கும்போது அவங்க அந்த அண்ணா வந்து ஹவர் பேசிஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க லாஸ்ட்டாக வாங்கிக்கிட்டு இருந்த சேலரி, இல்லை கரண்டாக வாங்குற சேலரி. ஓகேவா? எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு 50,000 வாங்குறாங்க பெர் மந்த்துக்கு அப்படின்னா, பெர் டே 8 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ வாங்குறாங்க, அதுலேருந்து பெர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணிக்கிடணும். ஓகேவா? ஸோ அந்த இதை அவங்களோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க லாஸ்ட்டாக வாங்கின இல்லை கரண்டாக வாங்குற சேலரி, பெர் மந்த்துக்கு இவ்வளோ வாங்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம பெர் ஹவருக்கு கால்குலேட் பண்ணி மார்க்கெட்டில் இவங்களுக்கு இவ்வளோ ரேட் இருக்குது அப்படிங்கிறத ஹவர் பேசிஸில் வந்து வச்சுருவாங்க இதுமாங்க. பட் ஆனால் ஹவர் பேசிஸில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகுங்க அப்படின்னா, என்னன்னா ஓகே வி வில் மூவ் டு த ஃபீச்சர் வைஸ் இது. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஒரு இன்வாய்ஸ் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கிடணும். எனக்கு வந்து நான் வந்து ஃபிக்ஸடாக இருக்கணும். ஹவர் பேசிஸ்னால் நான் இவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஃபீச்சர் பேசிஸ் அப்படின்னா நான் இவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிசைடட் ஹவு மச் டு சார்ஜ் ஃபார் யுவர் சர்வீசஸ். என்ன பண்ண போகிறீங்க, எவ்வளோ சார்ஜஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ரீசர்ச் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்லாம் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உங்களோட லெவலும் உங்களுக்கு நல்லா தெரியும், இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பெர் ஹவருக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா பெர் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். பெர் ப்ராஜெக்ட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் சார்ஜ் பண்ணுவாங்க. பெர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற பிஸ்னஸ் மாடல் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1 மந்த்லேயே இந்த ப்ராஜெக்ட் வந்து முடியுது. ஓகேவா? அங்க வந்து ஃபீச்சர் வந்து நம்ம எடுத்துட்டு போ முடியாது. கரெக்ட்டா? 1 மந்த்லயே இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து வருது. இது எனக்கு வந்து 1 மந்த் தான் மேக்ஸிமம் டைம். அப்பம்போது எனக்கு இந்த டோட்டல் ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத நான் ஆறுமுகம்னாட்ட சொல்லுவேன். அவங்க வந்து என்ன பண்ணிக்கிடுவாங்க, ஆக்சுவலா அவங்களே செப்பரேட்டா பண்ணாலும் சரி, இந்த அவர் ப்ராஜெக்ட்ல. இல்ல அவங்க வந்து ஒரு 2, 3 எம்ப்ளாயீஸ் வந்து வச்சிருக்காங்க. ஓகேவா? 2, 3 எம்ப்ளாயீஸ் வச்சிருக்காங்க. அவங்கள வச்சு அவங்க வந்து என்ன பண்ணாலும் ஓகே தான். அவங்கள வச்சு அவங்க பண்ணாலும், எண்ட் ஆஃப் த டேட் வந்து கார்த்திக்கோட கம்பெனிக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடுத்த டைம் லிமிட்ல ஆ எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். இது ப்ராஜெக்ட் பிசினஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீலான்ஸர் சொல்லுவாங்க. ஓகே. இதுதான் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த 3 மாடல் தான் ஆக்டிவா வந்து இதாகுது. ஒண்ணு ஹவர் மாடல், இன்னொன்னு ப்ராஜெக்ட் மாடல், இன்னொன்னு பேஸ்ட் ஆன் மைல்ஸ்டோன். பேஸ்ட் ஆன் மைல்ஸ்டோன் அப்படிங்கிறது ஃபீச்சர். ஃபீச்சர் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீரா டிக்கெட்ஸ் இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஜீரா டிக்கெட்ஸ் இல்ல ஏதாவது சம்திங் ட்ராக்கிங் வந்து வச்சிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் வந்து ஜீரா தான் யூஸ் பண்றாங்க. சரியா? அத வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட், 3rd ஒன். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது நான் சொன்னேன். இத வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபீச்சர் வைஸ் பார்க்கும்போது எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது 3மே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு இப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டேன், எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நான் உருவாக்கிட்டேன். எனக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு மார்க்கெட்ல இவ்வளோ சார்ஜ் தான் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஹவர் வைஸாவும், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வைஸாவும், ஃபீச்சர் வைஸாவும் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு ஆ, கார்த்திக், ஆ, ஒரு டவுட் அதுல எனக்கு. இப்போ நம்ம ம். வந்து போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றோம். ஆ. போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ண உடனே எனக்கு கிளைண்ட் கிடைச்சிருவாங்களா?
மாட்டாங்க. அதுக்கு வந்து நான் வந்து ஸ்டெப்ஸ் வந்து சொல்றேன். எப்படி வந்து ஃப்ரீலான்சிங் ஓகே. பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இன்னொன்னு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஜஸ்ட் நான் வந்துட்டு நான் என்னெல்லாம் வாட் ஐ அம் ஓகே. ஆஃபரிங் அப்படின்றத ஒரு பிடிஎஃப் வச்சுக்கோங்கன்னு சொல்றீங்க. தட்ஸ் இப்போதைக்கு கரெக்ட். நம்ம கிளையண்ட் அப்ரோச் பண்ணல. இதெல்லாம் நம்ம ப்ரீ ஒர்க் பண்ணியிருக்கோம். கரெக்ட். கரெக்ட். கிரவுண்ட் கரெக்ட்டா? ஒர்க் ஓகே. ஸ்டெப். ஓகே. இதெல்லாம் கிரவுண்ட் ஒர்க் முன்னாடி பண்ணணும். பிஃபோர் ம். அனௌன்சிங் த வேர்ல்ட் நம்ம வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லிண்ணா. ஓகே. சூப்பர் கார்த்திக். கேரி ஆன். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஆக்சுவலா. ஓகே. நம்ம ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் நெறைய இருக்கு. ஸோ அதில ரிஜிஸ்டர் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஓகேவா? ஒரு நிமிஷம் டீம். சாரி. ஆ ஃப்ரீலான்சிங் இதில வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ற மாரி இருக்கும். என்னலாம் இருக்கு அப்படின்னா, Upwork இருக்கு. Upwork வந்து கன்டினியூவா ஒர்க் வந்து குடுத்துக்கிட்டு இருப்பான். Upwork வந்து எப்படி ரன் ஆகுது அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு, இல்ல உங்களோட ரிலேஷனோட ஆதார் கார்டு ஏதாவது ஒண்ணு குடுத்து ஒரு சில ப்ராஜெக்ட் ஒரு 60% ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து அப்படிதான். ஸோ Upworkல இருந்து நீங்க எடுக்கலாம். அடுத்து ஃப்ரீலான்சர்ன்னு ஒரு சைட் இருக்கு. Fiverr இருக்கு. Toptal இருக்கு. நெறைய இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு. ஸோ இந்த மாரி சைட்லலாம் ரொம்ப போய் நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களோட போர்ட்ஃபோலியோவ நீங்க வந்து என்ன செய்யணும், ரிஜிஸ்டர் பண்ணிறணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட ப்ரொஃபைல வந்து நீங்க வந்து என்னன்னா, கண்டிப்பா வந்து இது பண்ணியிருப்பீங்க. இதுல வந்து குடுத்திருப்பீங்க. அத பைண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்தந்த சைட்டோட நீங்க பைண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. 2வது உங்களுக்கு நெட்வொர்க் ஆக்சுவலா. நெட்வொர்க் அப்டின்னா, உங்களோட கான்டாக்ட்ல இருக்கவங்க கிட்ட கேளுங்க. ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியமானது. கான்டாக்ட்ல இருக்கவங்க மட்டும் கிடையாது. மேன் மேன் ஆஃப் நெட்வொர்க் மட்டும் கிடையாது. உங்களோட சோசியல் மீடியா நெட்வொர்க்கும் கூட உங்களுக்கு. ஸோ சோசியல் மீடியா நெட்வொர்க்னா, இப்ப வந்து நீங்க இன்ஸ்டாலே தாராளமா போடலாம். உங்களோட ஃப்ரீவிஸ வந்து போடலாம். ஓகேவா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதா இருக்கும். பட் ப்ரொஃபஷனலா நீங்க வந்து பண்ணணும் அப்டின்னா, LinkedIn மட்டும் தான் உங்களுக்கு. LinkedInல நீங்க ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு, இந்த மாரி நான் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்றேன் அப்டின்னா, நெறைய பிசினஸ் பீப்பிள் வந்து அங்க தான் வந்து உங்களுக்கு வந்து நினைச்சுதாங்க ரிஜிஸ்டரே வந்து பண்றாங்க உங்களுக்கு. சரியா? ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களோட போர்ட்ஃபோலியோவ நீங்க கிரியேட் பண்ண உடனே எங்க பண்ணணும் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இந்த வெப்சைட்லலாம் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு, LinkedInல நீங்க வந்து என்ன பண்ணணும், ஃப்ரீலான்சிங் ஒர்க் நான் பண்றேன் அப்டிங்கிறத ஷோகேஸ் வந்து நீங்க பண்ணணும். பிளஸ் நீங்க பண்ணத டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. சரியா? உங்களுக்கு. ஃபைன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே ஆன்லைன் ஃபோரம்ல வந்து என்கேஜ்டா இருங்க. வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்பும் கொஞ்சம் இருக்குங்க ஆக்சுவலா. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் பண்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை ஃப்ரீலான்சர் ஓகேவா? குரூப்ன்னு ஒண்ணு இருக்கு. கம்யூனிட்டின்னு ஒண்ணு இருக்கு. சிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. இது நல்லா இருக்கு ஆக்சுவலா. இதுல வந்து நெறைய ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டோட ப்ராஜெக்ட் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டா பார்த்தேன். ஓகே. சென்னை ஃப்ரீலான்சர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. வேற என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ஃப்ரீலான்சர் கம்யூனிட்டி இருக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்க வந்து உங்க வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே ஓப்பன் குரூப் தான். டைரக்ட்டாவே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், உள்ள லிங்க் வந்து அட்டாச் ஆயிரும். ஓகே. ஸோ இத வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஃபைண்ட் அண்ட் அப்ளை ஃபார் ஜாப்ஸ வந்து எப்படி வந்து பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஜாப் போர்டு வந்து பண்ணிக்கோங்க. ஃப்ரீலான்சிங் வெப்சைட் நான் சொன்ன மாரி தான். இந்தந்த ஃப்ரீலான்சிங் சைட்லாம் நீங்க வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சோசியல் மீடியா நெட்வொர்க் வழியா நீங்க வந்து என்ன செய்யலாம் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகே. ஸோ சோசியல் மீடியா நெட்வொர்க் வழியா பண்ணும்போது, LinkedInல நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஜாப்னே நெறைய இருக்கும். ஓகே. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருக்கிற பீப்பிள் கிட்ட நீங்க டைரக்ட்டாவே போய் என்ன செய்யலாம், அப்ரோச் வந்து நீங்க பண்ணலாம். தேவைப்பட்டது அப்டின்னா. ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கு. எவ்வளவு ஸ்கில் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கிளையன்ட்டிட்ட டைரக்ட் வந்து இன்டராக்ஷன்லயே வந்து குடுக்கலாம். என்னோட ஸ்கில் வந்து இவ்வளவு இருக்கு. நான் இவ்வளவு சார்ஜஸ் பண்றேன். இதுதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. நான் ஆல்ரெடி இந்தந்த சைட்லலாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இதுல ஆல்ரெடி நான் ஒர்க்கும் எடுத்திருக்கேன். அந்த ஒர்க்க நான் வந்து என்ன பண்றேன், போர்ட்ஃபோலியோல ஷோ பண்றேன். இப்படிங்கிற ஒரு ரவுண்ட் ஆஃப் இதுல வந்து டேபிள்ல நீங்க உங்கள வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஷோகேஸ் வந்து பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க பண்ணக்கூடிய கிரவுண்ட் ஒர்க். ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஒர்க். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேட்கலாம். ஜி ஒரு கொஸ்டின் இருக்கு. ம். ஆ, கேளுங்க சார். இந்த மாதிரி விகரஸா நம்ம லிங்க்டின்ல எல்லாம் போஸ்ட் பண்றப்ப கரண்ட் எம்ப்ளாயர் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூன் கண்டிப்பா லைட்டிங் இஷ்யூலாம் வந்து ரேட் பண்ண மாட்டாங்களா? வரும், வரும். நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஃப்ரீலான்சர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்றோம். ஒரு கம்பெனில நம்ம ஒர்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் இருந்துட்டு நீங்க போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து இஷ்யூ வரும். மூன்லைட்டிங் இஷ்யூ வரும். கண்டிப்பா நீங்க வந்து அத ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது வந்து இல்லீகல் மீன்ஸ் லீகலும் கிடையாது ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரினா, நீங்க வந்து என்ன நெட்வொர்க்க வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன் டூ மேன் நெட்வொர்க் வந்து நீங்க கிரியேட் பண்ணணும்.
லிங்க்டின்ல இருந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடணும் உங்களோட போஸ்டிங்கை. ஓகேவா? ஸோ மேன் டு மேன் ஒர்க்னா இப்போ எனக்கு வந்து ஆறுமுகனாவை நல்லா தெரியும். ஸோ ஆறுமுகனாக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வருது, அப்போ வந்து ஓகே அப்படிங்கிற என்னோட ட்ரஸ்டபிலிட்டி ஃபேக்டரில் அவங்க தராங்க. தட் இஸ் த நெட்ஒர்க், மேன் டு மேன் நெட்ஒர்க். இது மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அப்போ இருக்க எதுலையுமே நீங்கள் பண்ண முடியாது. பிகாஸ் உங்களோட ஆதார் கார்டு வந்து உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களோட இதில் மீன்ஸ் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் ஒன்று போடுவீங்க, ப்ளஸ் வந்து ஐயோ உங்களுக்கு பிஎஃப் பிடிப்பாங்கல்ல, கரெக்டு. பிஎஃப்ல வந்து ஆல்ரெடி ஆதார் ஆயிருக்கும். ஸோ இப்போம்லாம் நிறையவே டூல் இருக்குது. ஆக்சுவலாக ஏஐ டூல் வந்துடுது, ஈஸியாக நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, நான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஸ்டெப்புக்கு வாரீங்க அப்படின்னா மேன் டு மேன் நெட்ஒர்க் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது என்னோட சஜஷன். ஓகேவா? கார்த்திக், ஐ ஹாவ் ஒன் query. சொல்லுங்க சார். சிவராமகிருஷ்ணன். ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஐடியில், கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியில். ஸோ ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அவங்களோட கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கன்சல்டன்சிக்கு வருவாங்க. அங்கே ப்ராஜெக்ட் இல்லைன்னா அடுத்து நம்ம ஜாப் சர்ச் பண்ண வேண்டிய சூழலுக்கு வந்துடுவோம். ப்ராப்பராக ரிலீவ் ஆகி வந்துருவோம் அந்த கம்பெனில இருந்து. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் நம்ம பண்றோம்னு வைங்களேன். ஸோ நம்ம பண்றோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ நம்ம கார்பரேட்ஸ்க்கு போறோம்னு வைங்களேன், அடுத்து வந்து எனக்கு ஒரு கார்பரேட்ல ஜாப் கிடைக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய போர்ட்டல்ல நம்மளோட ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து நான் வெளியில வந்ததுக்கும் கார்பரேட்ல ஜாயின் பண்ணதுக்கும் இடையில ஒரு 1.5 year கேப். அந்த 1.5 yearல நான் ஒரு 6 months to ஒரு 10 months இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன்னு வைங்களேன். இந்த ஃப்ரீலான்சர்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணலாமா அவங்க போர்ட்டல்ல? தாராளமா நீங்க பண்ணலாம். ஆக்சுவலா 200% வந்து வேலிடு வந்து ப்ரொஃபஷனல் லீகலே இருக்கு. நீங்க தாராளமா பண்ணலாம். எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து 2023 வரை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனில எக்ஸாம்பிள் HCL இல்லை டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து எனக்கு வந்து நான் இதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எங்கள் டீமில் வந்து ஒரு கோபின்னு ஒரு அண்ணா இருக்காங்க. அந்த அண்ணனுக்கு வந்து பைக் ஆக்சிடென்ட் வந்து ஆயிடுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்கல் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு பெஸ்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்பர். ஸோ அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. அவங்க 2023 வரை ஒரு பெஸ்ட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு ப்ராடக்ட் பேஸ்டில் தான் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ஆனோன்னா அதுலேருந்து வரதுக்கு ஒரு 3 month ஆயிடுது. அதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ 2024 வரை அந்த அண்ணா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு தான் பண்ணுறாங்க. லீகலாக பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அவங்கன்னு ஒரு டீமும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த டீமை எடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெயின் பண்ணி அவங்களே பண்ணுறாங்க. அது அவங்களோட இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் மந்த் தான் மறுபடியும் டிசிஎஸ்ல வந்து ஜாப் அந்த அண்ணனுக்கு கிடைச்சிது. கிடைக்கும் போது ஹெச்ஆர்ட்ட டைரெக்டாகவே சொன்னாங்க, இந்த மாதிரி நான் 1 year வந்து ஆக்ஷனில் இருந்தேன். ஸோ மீன்ஸ் பெட் ரெஸ்ட்ல இருந்தேன். நான் அப்போ ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணேன். இந்தந்த ஃப்ரீலான்சிங் ஒர்க்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன் பண்ணீங்க அப்படின்னு எந்த கொஸ்டினுமே கேட்கல. என்னென்ன பண்ணீங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கேட்டாங்க, எதனால நீங்கள் ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணீங்க, டைரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோமே எடுக்கலாமே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு வந்து ஒரு 2-3 hours தான் டெய்லி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கு. பேலன்ஸ் வந்து எனக்கு வந்து மேனேஜ் பண்ணணும், என்னோட ஹெல்த்தை மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறத அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்தாங்க. ஸோ தாராளமாக பண்ணலாம். லீகல் அத்தாரிட்டியே நம்ம வந்து இது பண்ணலாம், ரைஸ் பண்ணலாம். ஸோ இருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைலில் முதற்கொண்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இந்த இயர் வந்து நான் ஃப்ரீலான்சிங் இருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் அதை காட்டிக்கலாம் தாராளமாக. ஓகேவா? ஓகே. அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க வேண்டுமா? இந்த ஃபைனல் சப்மிஷன்ல வந்து அந்த ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணச்சு என்ன ப்ரூஃப் காட்டணுமா? ஆமாம், ப்ரூஃப் காட்டினீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் ப்ரூஃப்னா பெருசாக நம்ம எதுவுமே காட்ட முடியாது. ஏன்னா நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். சேலரி வந்து எப்படி வந்து இதாகுது அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகே. நெக்ஸ்ட்டு, ஒரு ஃப்ரீலான்சராக நான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு என்னெல்லாம் தேவை, இல்லை நான் வந்து என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் கிளைண்ட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப முக்கியம். என்றைக்குமே நீங்கள் வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கேயுமே கொடுத்துறாதீங்க ஃப்ரீலான்சிங்கில். அது வந்து உங்களோட மொத்த ஃப்ரீலான்சிங்கையும் டேமேஜ் பண்ணி விட்டுரும். நம்மளால் என்ன முடியுமோ அதை தெளிவாக ஃப்ராங்காக தைரியமாக சொல்லுங்கள். என்னால் இதுதான் முடியும், என்னோட ஃப்ரீலான்சிங் இதுதான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் போல்டாக சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ நல்ல ஃப்ரீலான்சர் எக்ஸ்பர்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட சார்ஜஸ் இவ்வளவு தான், எனக்கு இவ்வளோ நாள் தேவைப்படும், எனக்கு இந்த டெக்னாலஜி தெரியும், எனக்கு இது வந்து தெரியாது அப்படிங்கிறத இது பண்ணுங்கள். ரெண்டாவது, நிறைய கொஸ்டின் வந்து நீங்கள் கேளுங்க கிளைண்ட்ட. இந்த இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது,
ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃப்ரீலான்சர் அப்படிங்கிறவங்க எண்ட் டு எண்ட் வந்து பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு ஆஃபீஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நெறைய ஆட்கள் இருப்பாங்க. டீமும் வந்து நெறைய இருக்கும். மேனேஜ்மெண்ட் அந்த மாரி நெறைய பேர் இருப்பாங்க. பட் ஃப்ரீலான்சிங்ல அப்படி கிடையாதுங்க. நீங்க மட்டும் தான் எண்ட் டு எண்ட் பண்ணணும். ஸோ அப்போ உங்களோட கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் வந்து பிசினஸ் அனாலிசிஸ் வந்து 70% வந்து பேக் போனே அதுதான். ஸோ ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, அதுல என்னென்ன ரெக்யர்மென்ட் இருக்கு? அவங்களுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் இருக்கு? சில்லியா கொஸ்டின் இருந்தாலும், இல்ல அதுல நான் வந்து என்ன மாதிரியான ப்ரோக்ரஸ் பண்ணணும்? இது என்னால முடிக்க முடியுமா? ஸோ எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க வந்து ஒரு கிளாரிட்டியா வந்து அவங்க கிட்ட கேட்டுறணும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து கண்டிப்பா வந்து இன்னும் இவ்ளோ கொஸ்டின் கேட்குறாங்கன்னு எந்த ஒரு கிளையன்ட்டுமே தப்பா எடுக்க மாட்டாங்க. பரவால்ல. அவங்க வந்து பெட்டரா வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் தெரியுமா? நீங்க ரேட்டு, அந்த ரேட்ட நீங்க கிளாரிட்டி பண்ணிட்டு குடுக்கும்போது, அவங்களே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே. இவனுக்கு வந்து இவ்வளவு வந்து ப்ராசஸ் வந்து இருக்கு. ஸோ இவனுக்கு வந்து என்ன செய்யலாம்? இவ்ளோ சார்ஜஸ் பண்ணலாம். இவன் இந்த ப்ராடக்ட்ட நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியோட வாராங்க. அப்படிங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ரொம்ப மஸ்ட். 2வது கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரீமெண்ட் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்க வந்து கண்டிப்பா அக்ரீமெண்ட் வந்து போடுற மாரி இருக்கும். நான் பார்த்தா ஒரு 80% வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்ரீமெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான அக்ரீமெண்ட் சைன் பண்ணுவாங்க கார்த்திக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்ஃபிடென்ஷியல் அக்ரீமெண்ட் தான் மேக்ஸிமம் இருக்கும். என்னன்னா, எக்ஸாம்பிள் நான் ஒரு ப்ராடக்ட் பண்றேன். அந்த ப்ராடக்ட்ட நான் வெளிய எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. வெளிய எங்கேயும் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ல வந்து அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. ஸோ ஒரு எம்டிஏ வந்து சைன் பண்ணுவாங்க. ஆ அது வந்து என்னன்னா, நீங்க அப்படி அக்ரீமெண்ட் போடும்போது உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் வந்து ரூல் வந்து என்ன அப்படின்னா, நீங்க 2 இயர் அக்ரீமெண்ட் வந்து போடுங்க. நான் 2 இயர்க்கு இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் வெளிய எங்கேயும் சொல்ல மாட்டேன். இல்ல 2 இயர் வேணாம். நீங்க இயர் வைஸ் அக்ரீமெண்ட் போடுங்க. 1 இயர்னாலும் பெஸ்ட் தான். ஸோ இயர் வைஸ் அக்ரீமெண்ட் வந்து போடுறது கொஞ்சம் பெஸ்ட். ஓகேவா? ஸோ நான் 1 இயர்க்கு இந்த ப்ராஜெக்ட்ட பத்தி நான் வெளிய எங்கேயும் பேச மாட்டேன். நான் வேற எங்கேயும் இது பண்ண மாட்டேன். அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து சொல்லிறணும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்க அந்த 1 இயர்க்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட்ட வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட பேமெண்ட் டைமு, அதுக்கப்புறம் ரிலவன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்க ரிட்டர்ன் ப்ரூஃபா வாங்கிக்கோங்க. மெயிலா வாங்கிக்கோங்க. ஏன்னா ஃப்ரீலான்சிங்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாருமே 2 சைடுமே போத் சைடுமே வந்து சஃபர் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க பண்றோம்ன்னு சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆஃபீஸ்ல என்னோட மேனேஜர் என்னோட ஒர்க் வந்து வந்து ரொம்ப இது குடுக்குறாங்க, பிரஷர் குடுக்குறாங்க அப்படிங்கிற மாரி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த நேரத்தில வந்து நான் வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து இது பண்றேன், ஹோல்ட் பண்றேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் போயிருவாங்க. அது வந்து என்ன ஆகும்? கிளையன்ட்க்கு பெரிய ஹெட்டேக்கா மாறும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்? கிளையன்ட் வந்து மறுபடியும் போவாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரீமெண்ட் போடும்போது ரொம்ப கிளாரிட்டியோட போங்க. உங்களுக்கு கண்டிப்பா வந்து இதாகும். அப்புறம் ரொம்ப முக்கியம் வந்து மேனேஜ் யுவர் டைம். ஓகேவா? ஸோ உங்களோட டைம். நீங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இத. இந்த ஒர்க் வேட. நீங்க அவங்க கிட்ட என்ன கமிட் பண்ணீங்களோ, என்ன கான்ட்ராக்ட்ல என்ன சைன் பண்ணியிருக்கீங்களோ, அத வந்து கரெக்ட்டா வந்து குடுங்க. ஒரு 10 நாள் பிளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். அது ப்ராப்ளம் கிடையாது. பட் அதுக்கு மேல போகாம நீங்க வந்து என்ன செய்யுங்க பார்த்துக்கோங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வந்து எல்லா கிளையன்ட்டுமே எதிர்பார்ப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கிளையண்ட்ட நீங்க தக்க வச்சுக்கிட ஓகேவா? அப்படி தக்க வச்சுக்கிட ஒரு டெக்னிக்கும் இங்க தான் இருக்கு. உங்களோட டைம நீங்க மேனேஜ் பண்றதுல தான் இருக்கு. ஸோ அதனால வந்து காலண்டர் பண்ணிக்கோங்க. டாஸ்க் மேனேஜ்மென்ட் ஆப்பே நெறைய இருக்குங்க உங்களுக்கு. ஜீரா போட்டுக்கோங்க. ஜீரா வந்து ஒரு 10 மெம்பர்ஸ்க்கு வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு ஜீரா போட்டீங்கன்னா, அதிலேயே கான்ஃபிடன்ஸ் வந்துரும். எல்லாமே வந்துரும். உங்களோட ஒர்க் லோடும் கரெக்ட்டா இருக்கும். ஸோ டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணுங்க. ஓகேவா? நான் எப்படி வந்து டிக்கெட் வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, எவரி சண்டே அந்த வீக்குக்கு என்ன நம்ம டீமுக்கு ஒர்க் குடுக்கலாம் அப்படிங்கிற டிக்கெட் வந்து சண்டே வந்து டிக்கெட் ஃபுல்லா இது பண்ணிருவேன். அப்புறம் ஒவ்வொரு நைட்டும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத வந்து கரெக்ட்டா டைம மேனேஜ் பண்ணிருவோம். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். மேனேஜ் யுவர் டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஹை பிரியாரிட்டி. அப்புறம் உங்களோட ஒர்க் வந்து குவாலிட்டியா இருக்கணுங்க ஆக்சுவலா. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாருமே ஐடி பேக்கிரவுண்ட் தான். ஸோ இத வந்து நீங்க உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலா. நம்ம ஒர்க்க வந்து எவ்வளவுக்கு டெலிவரி வந்து குடுக்குறோமோ, குவாலிட்டியா குடுக்குறோமோ, அவ்வளவுக்கு நம்மளோட பிசினஸ் வந்து ரிப்பீட்டும் ஆகும். பிசினஸ் வந்து இன்கிரிமென்ட்டும் ஆகும். ஓகே, ஃபைன். அப்புறம் ஃபினான்ஸ வந்து ஹேண்டில் பண்றது. இது வந்து நம்மளோட பர்சனல் தான். எப்படிலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஃபினான்ஸ வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இது வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணும்போது நமக்கு வந்து ஃபினான்ஸ் வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஜிஎஸ்டி கிடையாது. பிளஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து டாக்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா உங்க அக்கவுண்ட்ல வந்து டைரக்ட் அக்கவுண்ட்ல வந்து பண்ணணும்னு அவசியம் இல்ல. உங்களோட ரிலேட்டிவ் அக்கவுண்ட்ஸ்லயே அவங்க பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அக்கௌண்டண்ட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து என்னென்னா ஃப்ரீலான்சிங்கில் கொஞ்சம் பெரிய ப்ராஜெக்டாக எடுக்கும்போது ஓகேவா, ஒரு 6 மாதம் 1 வருஷம் ப்ராஜெக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு உங்களோட ஃபினான்ஸை ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் மைண்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பை கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும். ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி மெயின்டைன் ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆயிரும். இந்த இடத்துல நீங்கள் வந்து குட்டி குட்டி ஒர்க்காக பிரித்து, இப்போ ஒரு 10 ஜாப்ஸ் இருக்கு, நான் ஒவ்வொரு ஜாப்பும் நான் குட்டி குட்டி ஜாப்பாக பிரித்து நான் பர்ஃபெக்டாக டெலிவரி கொடுக்குறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவேன், ஆக்சுவலாக இந்த இடம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். உங்களோட சர்வீசஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும்போது உங்கள் கிளைண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, ஹாப்பியாக மாறிடுவாங்க. கிளைண்ட் ஹாப்பியாக மாறிட்டாலே நெக்ஸ்ட் ஒர்க்கும் இவங்களுக்கே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ ஒரு கிளைண்ட் நமக்கு வந்து இனிஷியலாக வந்தாலும் பரவாயில்ல, அந்த கிளைண்ட்டை நம்ம வந்து எப்படி ஹாப்பியாக மாற்றணும், எப்படி வந்து குவாலிட்டியாக ஒர்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இது பண்ணணும். அதே கிளைண்ட்டை வச்சு நம்ம வந்து என்ன செய்யலாம், நிறைய ஒர்க்கு வந்து தாராளமாக எடுத்துடலாம். ஃப்ரீலான்சிங் வந்து இந்த சைக்கிள் வந்து இப்படி தான் வந்து ரன் ஆகுது ஆக்சுவலாக. ஓகே ஃபைன். ஸோ ஒரு ஃப்ரீலான்சராக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது இந்த 5 பாயிண்ட்டை கண்டிப்பாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஒன் பார்த்துட்டு நம்ம வந்து கொஸ்டின் செக்ஷனுக்கு வந்து போகலாம். இன்னொன்று நான் இதில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கீங்க அப்படின்னா டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து உங்கள் ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதுக்கு உடிமி பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதுக்கப்புறம் கோசரா இருக்குது, யூடியூப்லேயே நிறைய கண்டென்ட் வந்து நல்ல கண்டென்ட் இருக்குது, அப்புறம் ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செலினியமில் நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு செலினியம் டாக்குமெண்ட்டை பற்றி டெய்லி ஒரு 1 ஹவர் படிங்க. ஓகே, ஸோ இது நான் பர்சனலாக உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கில் அப்ஸ்கில் ஆகும்போது இது 3மே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆயிரும். சரியா? ஸோ இது ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, நான் ஒரு ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணுறேன்னா என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, அதை வந்து எப்படிலாம் ரெக்டிஃபை பண்ணலான்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது இதில் வந்து இன்னும் நிறைய பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து என்ன சேலஞ்சுனா இன்கன்சிஸ்டன்ட் இன்கம். இது ரொம்ப முக்கியங்க. ஆக்சுவலாக நான் நிறைய டைம் ஃபேஸ் பண்ணுது. இப்போ நான் ஒரு பழைய ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணுறேன், மந்த்லினா எனக்கு ஃபிக்ஸட் சேலரி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, நான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி நான் வந்து ஏதாவது ஒரு இஎம்ஐ பிளான் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இஎம்ஐ பிளான் பண்ணிக்கிடுவேன். ஸோ எல்லாமே நான் பிளான் பண்ணிக்கிடுவேன். பட் ஃப்ரீலான்சிங் ஒர்க் எடுக்கும்போது சிக் சேக்கில் தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து வரும். ஓகேவா? இன்கம் வரும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டடு, நம்ம அதை எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃப்ரீலான்சிங் இன்கம் கேன் பி இர்ரெகுலர், கிடையாது, ஆல்வேஸ் இர்ரெகுலர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு லோ இன்கம் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து ஹை இன்கம் இருக்கும். ஸோ அதனால் இதை வச்சு நீங்கள் பட்ஜெட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். மறந்துடாதீங்க, இதை வச்சு பட்ஜெட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ அதுக்காக 2வது பாயிண்ட் நான் அதை தான் வச்சுருக்கேன். ஸோ சம்டைம்ஸ் இன்கம் வந்து கம்மியாக வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, உங்களோட ஹோப்பை விட்டுறக்கூடாது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து செல்ஃப் மோட்டிவேட் வந்து பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதை விட பெரிய ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களோட ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு கோல் வச்சுக்கோங்க அதுக்கு. சரியா? ஸோ ஒரு கோல் வச்சுக்கோங்க, ஒரு ப்ரொடக்டிவ் ஒர்க் என்வாயர்மெண்ட் வந்து இது பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி ஃப்ரீலான்ஸராக இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்க்கை வந்து தனியாக எடுத்து பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம், நமக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு செட் கோல் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து தாராளமாக பண்ண ஆரம்பிங்க. சரியா உங்களுக்கு? ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா பெரிய சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஆஃபீஸ் அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீமே இருப்பாங்க. ஒன்று தெரில அப்படின்னா நீங்கள் அதை போய்ட்டு உங்கள் சீனியர்கிட்டையோ இல்லை இன்னொரு அதே ப்ராஜெக்டில் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ணியிருக்க எம்ப்ளாயிட்டையோ நம்ம டிஸ்கஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஐடியாவை கேதர் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒர்க்கையே நம்ம வந்து என்ன செய்யலாம் கேதர் பண்ணிக்கலாம். பட் ஃப்ரீலான்ஸாக பண்ணும்போது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதான். ஆனால் அதை டிஸ்அட்வான்டேஜாக பார்க்காதீங்க, அதை வந்து உங்களோட அட்வான்டேஜாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து செல்ஃப் லேர்ன் பண்ணும்போது தான், செல்ஃப் ஒர்க்கு நீங்கள் தனியாக பண்ணும்போது தான் உங்களோட ஒர்க்கு ஒரு ஆஃபீஸில் 1 இயரில் ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் 1 மந்தில் ஒரு ஃப்ரீலான்சிங் ஒர்க்கில் பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுக்கிடும், நிறையவே உங்களுக்கு வந்து நாலேஜஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை சேலஞ்சாக பார்க்காதீங்க, அதை ஒரு பெனிஃபிட்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள். அப்புறம் எப்படி வந்து மல்டிபிள் கிளைண்ட்டை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு
ஒரு மல்டிபிள் ப்ராஜெக்டை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, ஓகேவா? ஸோ மல்டிபிள் ப்ராஜெக்ட் வந்துடுதுன்னா இதை முடிக்கணும் அதை முடிக்கணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. எது வந்து ப்ரியாரிட்டைஸ், நம்ம அக்ரிமெண்ட்ல எது வந்து ப்ரியாரிட்டைஸாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணுங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட் ஃபால்ஸ் கமிட்மெண்ட் கொடுத்து நிறைய ப்ராஜெக்ட் என்றைக்குமே எடுக்காதீங்க. இந்த மந்த் நான் 2 ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேனா, ஓகே, மோர் தென் எனஃப். இதை ரெண்டையும் நான் பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் நான் பைப்லைனில் எடுக்கிறேன். சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு இது வேணும்னு கேட்குறாங்க, அதிகமாக பட்ஜெட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தயவு செய்து தாவாதீங்க. அங்கே வந்து என்ன அப்படின்னா மாட்டிக்கிடுவீங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களை ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹை ப்ரெஷரில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஹெல்த் வந்து ஸ்பால் ஆயிரும். அது வந்து கண்டிப்பாக எப்போதுமே பண்ணாதீங்க. ஃப்ரீலான்சிங்காக இருந்தாலும் உங்களோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உங்களோட கிளைண்ட் லைஃப் பேலன்ஸும், கிளைண்ட்டையும் ப்ராஜெக்டையும் மெயின்டைன் பண்ணுற லைஃப் பேலன்ஸும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்கில்லை வந்து அப்ஸ்கில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆக்சுவலாக. டெய்லி ஒரு 1 ஹவர். இப்போ நீங்கள் நீங்கள் வந்து பேக் அண்டு ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா நிறைய சைட் இருக்குது. லீட் கோடு, அதுக்கப்புறம் வந்து கோசரா. ஸோ இந்த சைட்லலாம் போயிட்டு டெய்லி 1 ஹவர் ப்ரோக்ராமிங் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை லேர்ன் பண்ணுறது எனக்கு இல்லை அப்படின்னா நிறைய டீச்சிங் ஆன்லைன் சைட்டு வந்து இருக்கும். ஓகேவா? அங்கே போய் ஒரு ட்ரெயினராக ஜாயின் பண்ணிடுங்க. ட்ரெயினராக ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுக்கும் போதே உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து கேதர் ஆகும். பட் கண்டினியூஸ் லேர்னிங்கை மட்டும் எப்போதுமே விட்டுறாதீங்க. ஆனால் அந்த கண்டினியூஸ் லேர்னிங் வந்து என்ன இருக்குன்னா, இப்போ என்ன டெக்னாலஜி அப்கிரேடாக இருக்குது அதில் தான் நீங்கள் வந்து லேர்னிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ, எனக்கு ஒரு சைட்டு மறந்துட்டேன் ஆக்சுவலாக. நான் இது பண்ணிட்டு செக் பண்ணிட்டு நான் உங்கள் குரூப்பில் அனுப்புகிறேன். அதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்டாக இருக்க டெக்னாலஜி ஃபுல்லாமே இது பண்ணுவாங்க. கிளாட்டரான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேனே உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறது ஃபுல்லாக அதிலே வந்துடும் உங்களுக்கு. சரியா? ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபுல்லாக அதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு லீகல் அண்ட் டேக்ஸ். இதுதான் நான் வந்து பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். அக்கௌண்டன்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ ஃப்ரீலான்சிங் இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உங்களுக்கு பெரிய இது வந்து எப்போ உங்களுக்கு மீன்ஸ் வந்து தேவைப்படும், நீட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, பெரிய ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ணும்போது ஒரு டேக்ஸ் அண்ட் லீகல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறது நல்லது ஆக்சுவலாக. மற்றபடி வந்து பெருசாக எதுவும் இருக்காது. ஏன்னா கம்பெனிலனா நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ண வேணாம். நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம், அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ டோன்ட் வரி உங்களுக்கு. இதுல ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்படி வந்துட்டு லைக் கரெக்ட் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் அப்படி ஒர்க் ஆகாது. திஸ் ஜஸ்ட் கார்த்திகோட என்ன சொல்றது இஸ் ஓன் அட்வைஸ். பட் இட் இஸ் நாட் இது நீங்க ஜஸ்ட் செக் வித் டாக்ஸ் கூட செக் பண்ணிக்கோங்க அக்கௌண்டன்ட் கூட. பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு புட் இன் டு லீகல் ட்ரபிள். நீங்களும் லீகல் இது வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஆஃப்லைன் அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பா. ஆனால் செக் பண்ணுறது ஓகே தான். ஆமாம், இல்லை கண்டிப்பாக. ஏன்னா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் கம்ஸ் வித் மல்டிபிள் இதுன்றதுனால. ஸோ ஜஸ்ட் தேங்க்ஸ். நம்ம சைடு வந்து வந்து இது கம்மி. மீன்ஸ் ஃப்ரீலான்சிங் சைடு வந்து ரொம்ப கம்மி. பட் அவங்க சைடு வந்து கொடுக்கும்போது இன்வாய்ஸ் எல்லாமே ரேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு லீகல் கம்பெனி வந்து கொடுக்கும்போது அவங்க எல்லாமே வந்து இது பண்ணிடுவாங்க, கன்சல்ட் பண்ணிடுவாங்க இன்வாய்ஸ்ல. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ப்ராஜெக்ட்ஸும் லிமிட்டடாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன கம்பெனி, ஒரு சின்ன இவங்க கூட தான் உங்களால் எடுக்க முடியும். பட் ஒன்ஸ் யூ வாண்ட் டு கோ வித் லீகல் என்டிட்டி கூட நீங்கள் போகணுன்னா நீங்களும் ப்ராப்பரான ஒரு அக்கௌண்டன்ட், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் இண்டிவிஜுவல் டேக்ஸ் பே பண்ணலாம். உங்கள் நேமில் நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம். தட் இஸ் வெரி வெரி ஈஸி. நீங்கள் உங்கள் இதில் இன்கம் டேக்ஸாக கட்டிடலாம் உங்களோட டேக்ஸை. ஸோ தேட் இஸ் அ வெரி ஈஸியஸ்ட் வே. உங்கள் நேமில் நீங்கள் வாங்கிட்டு இன்கம் டேக்ஸ் கட்டலாம். ப்ரொவைடட் நீங்கள் இப்போ ஃப்ரீலான்ஸ் ஃபுல் டைமாக பண்ணுறீங்கன்னா. லைக் பார்ட் டைமாக பண்ணுறீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். உங்களோட பர்சனல் இதை வச்சுட்டு யூ ஹேவ் டு டிசைட் தட். ஓகே. ஓகே டீம். ஆக்சுவலாக ஸோ இப்போ நீங்கள் உங்களோட கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர் கார்த்திக். இட்ஸ் ரியலி அண்டர்ஸ்டாண்டபிள். எஸ், எனி கொஸ்டின்ஸ்? வேறு யாராவது ஃப்ரீலான்ஸ் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இன்னைக்கு? ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்றவங்க? ஓகே. ஹலோ. ஆயிடுச்சு.
இப்ப நீங்க டெவலப்மெண்ட்டுக்கு ஃப்ரீலான்சிங் இருக்கீங்க. இதே மாரி மத்த இந்த இந்த டெவாப்ஸு இல்ல ஒரு நெட்வொர்க் மெயின்டனன்ஸ் அந்த அந்த மாரிக்கலாம் இது இருக்குங்களா? ஃப்ரீலான்சிங். இருக்கு. தாராளமா இருக்கு. ஆக்சுவலா நெட்வொர்க் மெயின்டனன்ஸ்க்கு இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம். டெவாப்ஸ்க்கு வந்து எந்த மாரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்டகிரேஷன் ஒர்க் வந்து இன்டகிரேஷன் ஒர்க் வந்து குடுப்பாங்க. ஆக்சுவலா ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ட வந்து எனக்கு ம். இந்த பர்ட்டிகுலர் கிளவுட் கூட இன்டகிரேட் பண்ணி குடுங்க. இல்ல சம் ஆஃப் த டூல் வந்து ஆட்டோமேட் பண்ற மாரி இருக்கும். பாய்லர் பிளேட்ன்னு ஒரு டூல் இருக்கு. அத வந்து எனக்கு ஆட்டோமேட் பண்ணி தாங்க. ஸோ அப்படிங்கிற மாரி வரும். ம். இல்ல எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அந்த ப்ராடக்ட்ல சோர்ஸ் கோடுலாம் இருக்கு. அத எடுத்து நீங்க எனக்கு ஒரு இமேஜா டாக்கர்ல கன்வெர்ட் பண்ணி தாங்க. ஒரு அப்ளிகேஷன் ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒர்க் வந்து டெவாப்ஸ் ஒர்க் என்னலாம் இருக்கோ, அதுக்கும் ஃப்ரீலான்சிங் இருக்கு. ஓகே, ஓகே ப்ரோ. ஓகே. தேங்க்ஸ். இதுல தேங்க்ஸ் ப்ரோ. மெயினான திங்ஸ் என்னன்னா, அப்ஸ்கில். நீங்க ஆல்வேஸ் யூ ஹேவ் டு அப்ஸ்கில் அண்ட் தென் ஃபினான்ஸ் 2யும் மேனேஜ் பண்றது ஒரு மெயினான திங்கா நான் பார்க்குறேன். ஃப்ரீலான்ஸ் இதில உங்களுக்கு ஏன்னா மணி ஆல்வேஸ் ஃப்ளக்சுவேட் ஆகும். நம்மளுக்கு வீட்ல இஎம்ஐ அப்படி ஃப்ளக்சுவேட் ஆகாது. மந்த்லி இஎம்ஐ நமக்கு இருக்கும். ஸோ அத நம்ம ஹேண்டில் பண்றது தான் ஒரு பெரிய மேட்டர். ஓகே. ஸோ எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஹலோ ஜி, முருகேசன் என் நேம். ஸோ ஆக்சுவலாக நான் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர். ஸோ இப்போ நான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும், நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ நெட்வொர்க் இன்ஜினியருக்கு அது மாதிரி ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா? தாராளமா பண்ணலாம். ஆக்சுவலா நெட்வொர்க் இன்ஜினியரிங் வந்து நான் வந்து ஒரு சில ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்துருக்கேன். எந்த மாதிரி பார்த்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புரோட்டோகால் வந்து L1, L3 சப்போர்ட் வந்து பண்ணுவீங்க. ஆக்சுவலா L3 சப்போர்ட்டோ, L2 சப்போர்ட்டோ ஓகேவா? ஸோ அதெல்லாம் ஓகே. ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து நானே பார்த்துருக்கேன். ஃப்ரீலான்சிங் வந்து வந்திருக்கு. பட் அதுக்கெல்லாம் வந்து ஆள் கிடைக்காமலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் தான் மீன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து தேடுறாங்க. L2 சப்போர்ட். அப்புறம் ஒரு ப்ராடக்ட் வந்து பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஃபுல்லாமே நெட்வொர்க் புரோட்டோகால் வந்து மேனேஜ் பண்ற இது. ஸோ அதுலலாம் தாராளமா நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் வந்து இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ பட் ஆனால் நெட்வொர்க் இன்ஜினியரிங் வரும்போது அது பார்த்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் டைம் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அதை கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஸோ சப்போர்ட்டா 24/7 கண்டிப்பா. இந்த மாதிரி. ஸோ அவங்க அதெல்லாம் வந்து எப்படி? ம். குட் கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ நான் பார்த்த இதுல வந்து ஃப்ரீலான்சிங்ல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாங் டெர்ம் சப்போர்ட் தான் வந்து L2க்கு வந்து கேட்டாங்க. சப்போர்ட்னாலே நமக்கு லாங் டெர்ம் தான். கரெக்ட்டா ஜி? ம், ம், ஸோ ம், அப்போ அவங்க வந்து என்ன மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா, அந்த இடத்த ஏதாவது ஆட்டோமேட் பண்ண முடியுமா? இப்போ L2 ம், ம். சப்போர்ட்டே நம்ம ஆட்டோமேட் பண்ண முடியுமா? அப்படிங்கிற மாரி கேட்கறாங்க. ஸோ ஆனா அது வந்து ஓகே. கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எஸ், என்ன எஸ். செட் ஆஃப் அந் இந்த நெட்வொர்க்கிங் பொறுத்தளவுல என்ன தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அங்க வந்து முக்கியமா ப்ளே பண்ணும். ஏன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பருக்கு தான் என்ன செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து வரும். என்ன சினாரியோஸ் ம், வந்து நெட்வொர்க் என்ஜினியர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். கரெக்ட்டா? ஸோ ம், அதெல்லாம் ம், வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு எக்ஸெல்ல வந்து குமுலேட்டிவா எடுத்துக்கிட்டு, அந்த கேஸஸ ம். ஃபுல்லா ஆட்டோமேட் பண்ணணும். ஏன்னா, ஓகே. ஒரு L2 சப்போர்ட்ல இருக்கவங்க எப்படின்னா 24/7ல என்ன கொஸ்டின் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களுக்கே தெரியாது. ம். எஸ், எஸ். இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிறது, அந்த இதுக்கு நான் என்ன மாரி சப்போர்ட் வந்து குடுக்கணும். ஏன்னா நெக்ஸ்ட் ம், வந்து ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர்க்குள்ள நம்ம குடுத்தாகணும் சப்போர்ட். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரொடக்ஷன்ல தான் மேக்ஸிமம் நெட்வொர்க்கிங் சப்போர்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு ப்ராடக்ட்ல ஒர்க் ம். பண்ணுவாங்க. ரியல் டைம் ப்ராடக்ட்ல. ஸோ அப்போ அந்த 1/2 அன் ஹவர்க்குள்ள நம்ம வந்து குடுக்கல அப்படின்னா, அவனோட ப்ராடக்ட் வந்து டவுன் ஆகும். ப்ராடக்ட் டவுன் ஆச்சுன்னா, அவனோட பிசினஸும் இதாகும். ஸோ அப்போ ம். அவங்க ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் நான் பார்த்த வரைக்கும் எப்படி வருது அப்படின்னா, அந்த இடத்த ம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப்பர் இருந்தாங்க அப்படின்னா, அந்த இத ஆட்டோமேட் பண்ற மாரி தான் வருது. ஓகே, ஓகே. ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ வந்து குடுக்கணும். அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம என்ன மாரியான சப்போர்ட்லாம் குடுக்கணும் அப்படிங்கிற சொல்யூஷன் வந்து எழுதி வச்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ம். கேஸஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்றாங்க ஆக்சுவலா. ம். ஓகே, ஓகே. பட் என்னதான் ஆட்டோமேஷன் வந்தாலும் இந்த ட்ரபிள் ஷூட்டிங் வந்து நம்ம லைவா பண்ற மாரி தான் இருக்கும். பண்ற மாரி பட் தான் நம்மள இருக்கும். அலர்ட் கண்டிப்பா. பண்றதுக்கு இது மாரி நம்ம வேணா ஆட்டோமேஷன் பண்ணலாம். பட் ட்ரபிள் ஷூட்டிங்னு வரும்போது மேக்ஸிமம் கேஸ்ல வந்து மேனுவலா பண்ற மாரி தான் இருக்கும். மேக்ஸிமம் மேனுவலா பண்ற மாரி தான் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ ஆனா வந்து என்ன ம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஹவர் பேசிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒர்க் ஆகும். ப்ராஜெக்ட் ம். வைஸா நம்ம வந்து எடுக்காம, நான் சொன்னேன் தெரியுமா? ஹவர் பேசிஸ்ல நீங்க பில்ட் பண்ணுங்க. பில்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஓகே. இந்த பர்ட்டிகுலர் ஹவர்ல நான் இருப்பேன். இந்த பர்ட்டிகுலர் ஹவருக்கு எனக்கு இண்டஸ்ட்ரியில இவ்வளோ மார்க்கெட் ரேட் இருக்கு. நான் இத வந்து நீங்க ம். தந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இத்தன வருஷத்துக்கு நான் கான்ட்ராக்ட் வந்து ஒர்க் பண்றேன் அப்படிங்கிற மாரி.
ஓகே, ஓகே. ஸோ கான்ட்ராக்ட்னு வரும்போது இது இயர்ஸ் மட்டும் தான் வருமா? இல்ல மந்த்ஸ் இது மாரி கூட வருமா? இல்ல அது கிளையண்ட்ட மந்த்ஸ் பொறுத்தா? வரும். கிளைண்ட்டை பொறுத்து தான் ஆக்சுவலா. கிளைண்ட் அந்த ப்ராஜெக்ட்டோட சிவியாரிட்டி பொறுத்து தான். ஓகே. அதோட டாஸ்க்கு கூட வரும். இந்த டாஸ்க்கை மட்டும் ம். பண்ணி கொடுங்க கூட வரும். ஸோ இந்த ஓகே. இஷ்யூ மட்டும் சால்வ் பண்ணி கொடுக்கறது கூட வரும், நிறைய வரும். ஸோ ஃப்ரீலான்ஸ்னா நம்ம ஜென்ரலாகவே நம்ம அட்டாக் பண்ணுறது அந்த சைட்ஸை தான் போய் பார்க்குறோம், அங்கேருந்து எடுக்கிறோம். நம்ம யாருனே தெரியாத மட்டும் ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு மெயினாக ட்ரை பண்ணிருக்கோம். இப்போ அதை விட நிறைய அந்த கம்யூனிட்டி பேஸ்லேருந்து நிறைய வருது. இப்போ ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கம்யூனிட்டி எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுலேயே நிறைய பேர் ஃப்ரீலான்ஸ் ரிக்வஸ்ட் கேட்பாங்க, எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் இருக்கும், பட் ஆள் கிடைக்காம இருப்பாங்க. லைக் நான் எனக்கும் பெருசாக ஆள் தெரியாதனால நானும் பெருசாக ரெஃபர் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி ஒரு ஹிடன் நெட்வொர்க் நிறைய இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்கில்ஸை ஃபஸ்ட்டு ஷோ பண்ணணும். நீங்கள் அதை ஷோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா உங்களோட கனெக்டட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகே. ஸ்டார்ட் ஃப்ரீலான்சிங் பேசிக் இது என்னன்னா, யூ ஸ்டார்ட் ஷோயிங் உங்களோட ஸ்கில்லை நீங்கள் ஷோ பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ மெயின் திங், போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறது, அந்த இதெல்லாம் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் வரும். ஸோ அப்போ தான் அவங்க உங்களை ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது அது அதில் ஃபஸ்ட்டு பண்ணுறது ரொம்ப அதை ஃபர்ஸ்ட் பண்ணி பேஸ் பில்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா வெளியில் நீங்கள் ட்ரையும் பண்ணலாம். வெளியில் பண்ணும்போது இன்கேஸ் ஒரு ஒன்று ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ஓகே தெரியாத கிளைண்ட் தான், ஓகே இட்ஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தட்ஸ் ஆல்சோ ஃபைன். அண்ட் எட்வர்ட் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு கார்த்திக். தெர் இஸ் சோ மெனி பீப்புள். யா சொல்லுங்க. நிறைய பேர் ஃப்ரீலான்சிங்கில் இருக்காங்க, ஃபீவர்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நமக்கு எப்படி அதில் ப்ராஜெக்ட் எடுக்கிறது, ஹவு டு வி வின் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒர்க் அவுட் ஆகுறது வந்து இந்த மேன் நெட்வொர்க் தான். ரெஃபரல் மூலியமா வரக்கூடிய ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பட் ஆனால் அந்த கிளைண்ட்டை நீங்கள் தக்க வைக்க தெரியணும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் கொடுக்குற குவாலிட்டி அண்டு வந்து டெலிவரி வந்து ரொம்ப குவாலிட்டியாகவும் ஆன் டைமில் நீங்கள் வந்து டெலிவர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, சின்ன சின்ன ஒர்க்கை வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய ஒர்க்கு வந்து சக்ஸஸ் ஆயிரும். ஓகே. ஸோ அதில் அந்த கிளைண்ட்டை வச்சு நம்ம வந்து ஒரு 10 கிளைண்ட் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது ஒரு இது ரெஃபரல் மூலியமாக வருது. இது மீன்ஸ் ஃபீவர் இந்த மாதிரி சைட் இல்லாமல் அப்போர்க் இல்லாமல் வருது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நீங்களே ஒரு ப்ராடக்ட்டை வந்து கொஞ்சம் வந்து பண்ணுங்க. ஃப்ரீலான்சிங் ஒரு 2-3 ஃப்ரீலான்சர் ஜாயின் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா லிங்க்டின் அங்கெல்லாம் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ அவங்க பார்ப்பாங்க, ஓகே எனக்கு இதுக்கு ரிலவெண்டான ஒரு ப்ராடக்ட் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வருவாங்க. லாஸ்ட்டாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐஓடி ப்ராஜெக்ட் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் டேட்டா வந்து இது பண்ணுறது ஃபுல்லாமே அவங்களே ஓனா ஃப்ரீலான்சர் வந்து பண்ணாரு. பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து லிங்க்டின்ல போட்டாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 மந்த்லயே 10 ஐஓடி ப்ராஜெக்ட் வந்து ரிலவெண்டா எனக்கு பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு 10 கம்பெனி 10க்கு அதில் ஒரு 5 கம்பெனி 5 பர்சனல் கிளைண்ட் வந்து அவங்களுக்கு கிடைச்சாங்க. ஓகேவா? ஸோ இது 2 ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஒன்று நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பண்ணிட்டு அதை மார்க்கெட்டிங் பண்ணுங்க. 2வது வரக்கூடிய கிளைண்ட்டை கரெக்டாக வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபீவர் இந்த மாதிரி சைட் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்ன போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீலான்சிங் வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் இருக்கா உங்களுக்கு? Put the points noted in notepads. கண்டிப்பா நோட்பேட் வி ஷேர் லேட்டர். ஷேர் பண்றேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டுருவோம், உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா. ஷூர். கார்த்திக் இங்க. கார்த்திக் சொல்லுங்க கார்த்திக். இல்லை இது மாதிரி இப்போ சில பேர் கேட்ட மாதிரி இப்போ டெவாப்ஸ் நான் கொஞ்சம் லேட்டாக ஜாயின் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பரவாயில்ல. பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை இப்போ இவர் சொன்ன மாதிரி இப்போ ஃபீவர்லயோ இது நீங்கள் அந்த ஃப்ரீலான்சர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் மூலமா வருது தான். ஸோ அதை நம்ம எப்படி இது பண்றது ஜென்ரலா? இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் வருஷம் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம இப்போ ஜென்ரலா கேட்குற மாதிரி தான், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குற மாதிரி தான். ஒரு ஃப்ரெஷர்ஸ் கேட்கும் போது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாதான் நம்ம வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன் ஃப்ரீலான்சிங் இதுன்னா அது எப்படி நம்ம? ஓகே. ஸோ இப்போ உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு டைம் சொல்கிறேன். இப்போ நான் கார்த்திக் வந்து இருக்கேன். எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்கில் இருக்குது, பட் ஆனால் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை.
ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுமே டஸ் நாட் மேட்டர் ஆக்சுவலாக. அவங்களோட ஸ்கில்லு அதுதான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க. ஆனால் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை வந்து இது பண்ணுவாங்க, டாலரேட் பண்ணுவாங்க. மீன்ஸ் அவங்க ஒர்க்கு நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் டஸ் நாட் மேட்டர். அவங்களோட ஸ்கில்லு தான் இங்கே வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே ஆகும். ஆனால் என்னாச்சு நீங்கள் சொல்கிற இது வந்து வேலிடான ஒரு கொஸ்டின் கார்த்திக் ஜி. ஸோ இப்போ எனக்கு இருக்குது, எனக்கு 1 இயர் தான் எனக்கு வந்து இது ஸ்கில் இருக்குது. ஆனால் நான் நல்லா பண்ணுவேன். ஆனா என்னைய நம்பி ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து கிளைண்ட் கொடுப்பாங்கன்னா 1 இயரை நம்பி யாரும் கொடுக்க மாட்டாங்க. வேலிட் ரீசன் தான். அப்போ நான் என்ன மாதிரியான ஃப்ரீலான்சிங் வந்து நான் எடுக்கிறது அப்படின்னா, நீங்க ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் யார் இருக்காங்களோ அவங்கள வச்சு மூவ் பண்ணுங்க. எனக்கு இந்த ப்ராஜெக்டை நீங்க எடுத்தாங்க, டிபெண்டன்சி தான் அங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான இதை வச்சு நீங்க ப்ராஜெக்ட் எடுத்துங்க, நீங்க பண்ணுங்க, நல்லா கேதர் பண்ணுங்க. அது வந்து ஒரு 1 or 2 இயர் அந்த மாதிரி நீங்க பண்ணுங்க. அப்புறம் ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நீங்க தனியா வந்து எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு பர்சன் உங்களுக்கு உங்க சர்க்கிள்ல டெஃபினட்டா இருப்பாங்க. ஓகேவா? கிடைப்பாங்க. லிங்க்டின்லயே நீங்க தேடினீங்கன்னா கண்டிப்பா கிடைப்பாங்க. அவங்கள டிபெண்டன்சியா நம்ம ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல நம்ம ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ல இல்ல இப்போ இது மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ இனிஷியலா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அதோட இது இன்ட்ரிகேஸ் இருக்காதுல்ல ஆக்சுவலா. ஏன்னா உங்களுக்கு தான் ஸ்கில் இருக்கு, நீங்க பண்ணிருவீங்க. உங்களுக்கு வந்து என்னன்னா அந்த ப்ராஜெக்டை எடுத்துற ஆள் தான், மீன்ஸ் வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் தான் அங்க இதாகுது, மைனஸ் ஆகுது. அது ஒரு ஆள் மூலியமா கிடைச்சிரும். மற்றபடி ப்ராஜெக்ட் நீங்க வந்து பண்ணக்கூடிய ஸ்கில் இருந்ததுன்னா நீங்க குவாலிட்டியான ஒரு இது வந்து இது டெலிவரி வந்து நீங்க கொடுத்துடலாம். கொடுத்துட்டாலே அது வந்து 100% சக்சஸ் தானே கார்த்திக்? ஓகே ஃபைன் சரி. அதுக்கப்புறம் இனிஷியலா வந்து நம்ம வந்து யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் அந்த சர்க்கிள்ல கொஞ்சம் பிடிச்சு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்றது, கொஞ்சம் நம்ம ஒன்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா நம்மளாவே we can start, right? அதுதான் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா அந்த பிசினஸ் மாடல் நல்லாவே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஃபைன். ஸ்டார்ட் வித் தி டீம் கூட ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணலனாலும் அவங்க என்ன பண்றாங்கன்றத நீங்க அவங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு அது மாதிரி இது பண்ணுவாங்களா ஜெனரலா? ஏன்னா எப்படின்னு தெரியல. பண்ணுவாங்க. இந்த மீட்டிங் வச்சதே கார்த்திக் இஸ் ஓப்பன் டு பீப்புள்ன்றதுனால தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கார்த்திக் நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நீங்க டெஃபினெட்லி ரீச் அவுட் பண்ணீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கும் ஆள் தேவை. ஸோ ஜஸ்ட் ஆனால் நீங்கள் இனிஷியலாக எடுத்த உடனே லைக் ஓவராலாக எப்படி இருக்குன்னா, யூ ஹேவ் டு ஆஃபர் யுவர் செல்ஃப் ஃப்ரீ. உங்கள் டைம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா தான், கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறீங்கன்னா தான் தே வில் பி ஏபிள் டு ஓகே எங்கெங்கேயோ யூஸ் பண்ணுறாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்லோலி இட் வில் ஸ்டார்ட் பில்ட். இமீடியட்டாக நம்ம இன்னைக்கு ஒர்க்குக்கும் இதுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். ஒர்க் போகும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் டே 1ல நீங்கள் ஒரு ஆஃபீஸில் காலையில் எடுத்து வைக்க டயத்துலேருந்து உங்கள் ஹவருக்கு உங்களுக்கு காசு கிடச்சிரும், லைக் ஆஃபீஸ் ஒர்க்கில். பட் ஃப்ரீலான்சிங்லாம் அப்படி கிடைக்காது. உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு ஆஃபர் ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் போடணும், ஃப்ரீ இது போடணும். we have to prove ourselves, right? அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ் ரிசல்ட் வில் பி ஃபினாமினல், லைக் எக்ஸ்போனன்ஷியல் லெவலில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதம் 1 லட்சம் கிடைக்கும், அடுத்த மாதம் யூ நோ எக்ஸ்பெக்ட் 1 கோடி ரூபா கூட கிடைக்கும். ஸோ அந்த லெவலுக்கு வாய்ப்பு இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. ஓகே, எல்லாரும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ பொட்டன்ஷியல் இஸ் தேர். பட் அதான் இது எல்லாமே ஜிக்ஸாக்காக போயிட்டு இருக்கும். தட்ஸ் ஹவ் இட் இஸ். இதுல இப்போ ஜென்ரலா இன்னொரு டவுட். இப்போ வந்து இந்த பேமெண்ட் இது வந்து பண்ணும்போது அது அவங்க இதுவா பண்ணுவாங்களா, இல்ல சப்போஸ் வாங்கிட்டு நம்ம வந்து they don't pay it properly? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஜஸ்ட் நான் கேக்குறேன். ஓகே, இது ஒரு மெயினான கொஸ்டின் ஆச்சு. இது கார்த்திக் ஆன்சர் பண்ணலாம், பட் ஐ கேன் ஆல்சோ ஆன்சர். இல்ல நீங்களே பண்ணிருங்க. ஸோ பேமெண்ட் வைஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் பே பண்ணிடுவாங்க. லைக் அஸ் லாங் அஸ் த கிளைண்ட்டுக்கு ஓகே ரிக்யர்மெண்ட் இருக்குது, நீங்கள் கரெக்டாக டெலிவர் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் கிளைண்ட்ஸ் வில் பே. பட் சம் கிளைண்ட்ஸ் தே மே நாட் பே, வேரியஸ் ரீசன் இருக்கும். ஸோ அப்படின்னா யூ ஆல்வேஸ் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் யூ கீப் லேர்னிங். அதுதான் நான் சொல்லுவேன், ஒரு இதுலேயும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 50% பே பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் தென் வி வில் டெலிவர் த ஒர்க் ரிமைனிங் 50% அப்படின்ற மாதிரி நீங்கள் கான்ட்ராக்ட் கொண்டு போனீங்கன்னா இட் வில் ஒர்க். அண்ட் இனிஷியலாக வென் யூ டோன்ட் ஹேவ் எனி திங், உங்ககிட்ட ஷோ பண்ணுறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வருதுன்னா அப்போ நீங்கள் டிமாண்ட் பண்ண முடியாது. ஆல் தி டிமாண்ட்ஸ் எவ்ரி திங் கேன் கோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து அவங்க நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, பட் கிளைண்ட் பே பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து உட்காந்து ஐயோ அந்த பேமெண்ட் நினச்சி வருத்தப்படுறத விட இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் எப்படி போகலாம், நெக்ஸ்ட் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும்.
ஸோ பேமெண்ட் வரலனாலும் ஓகே, அதுதான் அது என்டர்பிரைனர்ஷிப். எனக்கு புரியுது ஜி. ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆமா. ஏன்னா நம்மளோட ஒர்க் வந்து ரியலா இட் இஸ் லைக் குட். அது பே பண்ணலனாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க சொல்ற மாதிரி தட் இஸ் ஆல்சோ லெசன் லேர்ன். யாருக்கிட்ட எப்படி டீல் பண்ணும், எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதையும் கத்துக்கலாம். அது சொல்லல, ஓவர் பீரியட் ஆஃப் டைம். ஏன்னா சில ஓவர பீரியட் டைம் நீங்க செட் பண்ணிடுவீங்க. அப்புறம் தான் அந்த அக்ரிமெண்ட் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் சைன் ஆஃப் பண்ணும்போதே ஒரு 50% 25% யூ வில் ஹேவ் அ பேமெண்ட் பேட்ச் மாதிரி வந்துரும். ஸோ அன்லெஸ் அன்டில் யூ டெலிவர் ப்ராஜெக்ட் இமீடியட்டா உங்களுக்கு 20% தான் மினிமம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ் பை ஃபேஸா நீங்க பேமெண்ட் வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே. ஸோ அதே போல இப்போ டெவாப்ஸ் டெவலப்மெண்ட் தவிர இப்போ ஏதாவது அந்த ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவும் ஏரியாஸ்லயும் ஃப்ரீலான்சிங் ட்ரைனிங் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஜி. இப்போ இண்டஸ்ட்ரியில் வந்து ட்ரைனிங் வந்துட்டு வெரி வெரி ஹார்ட். இப்போ நீங்கள் ட்ரைனிங் எடுக்க டெஃபினெட்லி யூ கேன் ஸ்டார்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கலாம். ஆன்லைனில் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கலாம். இஃப் யூஆர் வெரி ஸ்கில்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்ல மார்க்கெட் இருக்குது. பிகாஸ் பீப்புள் வாண்ட் டு லேர்ன். எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் வேரியஸ் திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ட்ரைனிங் நல்லா தான் இருக்குது. நிறைய இடத்துல லைக் பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸே ட்ரைனர்ஸ் வந்துட்டு ஃப்ரீலான்ஸ் எடுக்கிறாங்க. நம்மளே தமிழ் மூவிலே வி ஹேவ் எவ்ரிபடி ஃப்ரீலான்சர் தான். லைக் ஒர்க்கிங் ஆன் தட் அண்ட் தென் வி ஆர் டீலிங் வித் தம்ல. ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி பட் ட்ரைனிங் இஸ் அகைன் ஸ்கில் ப்ளஸ் பேஷன் ப்ளஸ் உங்களுக்கு கமிட்மெண்ட். ட்ரைனிங் இஸ் வெரி பிக் கமிட்மெண்ட்டு. ஸோ அந்த கமிட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் தே கேன் அச்சீவ். ஸோ அதான். கார்த்திக், ஐ ஹாவ் ஒன் கொரி. கார்த்திக், சொல்லுங்க. ஆக்சுவலி இப்போ ஆறுமுகம் மென்ஷன் பண்ணார் ட்ரைனிங் வந்து வெரி ஹார்ட்டா இருக்கு, ஸோ நம்ம பண்ணலாம் அப்படின்னு. இப்போ என்னுடைய கொஸ்டின் இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல, இப்போ நான் சொன்ன அதே ஸ்கெனாரியாவுக்கு வரேன். நான் ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கிறேன், கான்ட்ராக்ட் முடிஞ்சது வெளியில வந்துட்டேன். ஸோ நான் ஜாப் தேடிட்டு இருக்கேன். பட் இந்த மீன் வயல்ல எனக்கு ட்ரைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அது மூலமா நான் இன்னும் என்னோட ஸ்கில்ல ப்ரஷ் அப் பண்ணிக்கிறேன். அதுலயும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஸோ நான் ட்ரைனிங் எடுத்து இப்போ தமிழ் பூமி மாதிரி ஒரு XYZ ஒரு ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ஆன்லைன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல நான் ஒர்க் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 year 2 years கழிச்சு எனக்கு வந்து ஒரு MNCல ஜாப் கிடைக்குது. ஸோ அப்போ வந்து இதே சினாரியோ அவங்க வந்து நம்ம ப்ரீவியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம அப்லோட் பண்ணுவோம். இந்த 2 years கேப் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ஃப்ரீலான்சர் ட்ரைனரா இருந்தேன்னு போடலாமா? போடலாம். பட் ஆனா அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கன்சிடர் பண்ணாட்டாலும் பிரச்சனை இல்ல. சில இடங்கள்ல அது ட்ரைனரா இருந்தோங்கிறதே ஒரு மாதிரி குழப்பி எடுத்து அதுல என்னென்ன சிக்கல் இருக்கோ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிலாம் யோசிச்சு ரிஜெக்ட்லாம் பண்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட்க்கு இதுக்கு நானே ஆன்சர் பண்ணலாம் ஜி. பிகாஸ் ஐ ட்ரெயின் இன்ஸ்டியூட் மை செல்ஃப். ஸோ திஸ் டெஃபினெட்லி ஒர்க் பண்ணுவாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் எந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு எப்படி சர்டிஃபிகேஷன் கிடைக்குது அப்படின்றத பொறுத்து இருக்கு. பிகாஸ் லைக் எக்ஸாக்ட்லி உங்கள் சினாரியோ படி நம்ம ஒருத்தவங்க வி ஒர்க் வித் ஒன் ட்ரெயினர், அவங்க வந்து 2 years நம்ம கூட ஒர்க் பண்ணாங்க. ஜஸ்ட் ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நவ் ஹி பிளேஸ் இன்டு சம் அதர் பிளேஸ், பிக் டேட்டாவில் பிளேஸ் ஆகிட்டு நவ் ஹீஸ் மூவ்ட் ஆன். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த மாதிரி ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, எப்படி உங்களோட கான்ட்ராக்ட் இருக்குது, ஹவு அந்த கம்பெனி ரெஜிஸ்டர்டான ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் பேக்ரவுண்ட் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். பட் மோரோவர் திஸ் ஆல் இண்டிவிஜுவல் திங்ஸும் ஒரு மேட்டர் ஜி. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நாங்கள் ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு யூடியூப் சேனல் வச்சு ட்ரைனிங் 2 வருஷம் எடுத்துட்டு உங்கள் ஸ்கில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே நீங்கள் அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாலுமே அதையே கூட தே வில் கன்சிடர். ஸோ தட் இஸ் பட் இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸெப்ஷன். லைக் ரெகுலர் மார்க்கெட்டில் போனீங்கன்னா இட் மே நாட் ஒர்க் அவுட். அதுதான். யா கார்த்திக், இஃப் யூ வாண்ட் டு ஆட் சம்திங் ப்ளீஸ் கோ. கார்த்திகா, இல்ல அதான் இப்போ ஒண்ணுமே இல்லை. நான் ட்ரைனரா இந்த இன்ஸ்டியூட்ல இந்த பீரியட்ல ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்ணேன், இல்ல பேயபிளா கூட ஒர்க் பண்ணேன் அப்படின்னு கூட நான் மென்ஷன் பண்றேன். ஸோ என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்கும் இது இண்டஸ்ட்ரி சைடில்? ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராடக்ட் பேஸ் போறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மோர் தென் 80% வந்து நாட் கன்சிடரபிள் தான் சிவா. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவை வந்து ஒர்க்கர். ஆக்சுவலாக மீன்ஸ் வந்து ப்ரோக்ராமிங். இப்போ நீங்கள் ப்ரோக்ராமிங் சைடு இருக்கீங்கன்னா ப்ரோக்ராமர் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதே நீங்கள் ஃப்ரீலான்சிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா நீங்கள் ஓன் ப்ராடக்டில் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் இண்டிபெண்ட்டாக பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட லேர்னிங் வந்து வேறு லெவலில் இருக்கும்.
ஃப்ரீலான்ஸை பொறுத்தளவுல ஏர்னிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாலும் லேர்னிங் வந்து நீங்கள் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணுறீங்க தெரியுமா ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்டு. அது உங்களோட வந்து நாலேஜு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கில்லை வந்து அடுத்த லெவலுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடும். ஓகேவா? ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக ஒரு 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 செட் ஆஃப் சிலபஸ் இருக்கும். அந்த சிலபஸை நீங்கள் அகைன் அண்ட் அகைன் எடுக்கும்போது உங்களுக்கே ஃபெமிலியர் ஆயிடும். அதுக்கப்புறமும் 3வது 4வதுக்கும் அதே தான் எடுப்பீங்க. பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் வரும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? ட்ரைனிங் அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மட்டும் நீங்கள் எஃபோர்ட் போடுவீங்க. செட் ஆஃப் சிலபஸ் டாக்குமெண்டேஷன் கிரியேட் பண்ணுவோன்னா 2வது 3வது 4வது அதே தான் போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதை வந்து நல்லாவே கம்பெனிக்கு தெரியும். ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கு தெரியும். ஸோ அதனால அதை கன்சைட் பண்ண மாட்டாங்க சிவா. ஓகே. ஃபைனலாக ஒன்று கன்சிடர் பண்ணாட்டாலும் இஷ்யூ இல்லை. அந்த 2 இயர்ஸ் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எடுத்துடலாம். பட் இதை ஒரு காரணமாக வச்சு அவங்கள ரிஜெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ண மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. பண்ண மாட்டாங்க ஓகே. உங்களுக்கு. ஸோ ஆனால் உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுக்கும் போது எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரியல் டைம் சினாரியோஸ் வந்து இப்போ ஒரு பேட்ச் எடுக்கிறீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்சில் வேற ரியல் டைம் சினாரியோஸ் நீங்கள் கொண்டு வந்துடணும். அது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். Yeah, I think next Asik ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். Yes. ஓ சாரி ஆசிக் கேளுங்க ஆசிக். ஆமா ஓ சாரி அன்மியூட் பண்ணிட்டேன். சொன்னால இப்ப இன்டர்வியூ போறோம் தானே நாம. இன்டர்வியூ போகல வந்து நான் கரண்ட்லியா எக்ஸாம்பிள் எஸ்சிஎல் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே சமயம் வந்து நான் ஃப்ரீலான்சராகவும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சொல்லலாமா? நான் ஆக்சுவலி ஃப்ரீலான்சர் நான் ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ரெண்டையும் சொல்லும்போது அவங்க கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்களுக்கு எப்படி ரெண்டையும் மேனேஜ் பண்றீங்க கேட்பாங்க தானே. கொஸ்டின் ஒன்று வரும் தானே. ஃப்ரீலான்சரா கரண்ட்லியா ஒர்க் பண்ணிட்டு எப்படி அந்த சேலஞ்ச் எடுத்துக்கொள்ளுங்க எங்க கம்பெனிக்கு எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்கன்னு கேட்பாங்க தானே. ஓகே. ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று தான் லீகலாக ஒர்க் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் ஃப்ரீலான்சிங் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீலான்சிங் மட்டும்தான் லீகலாக ஒர்க் பண்ண முடியும். இல்லை நீங்கள் வந்து இது மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒர்க்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கேயுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. பண்ணவும் என்னோட பர்சனல் வந்து நீங்கள் பண்ணிடுறாங்க. பண்ணீங்கன்னா உங்களோட ஐடி ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகும். மூன் லைட்டிங்னு சொல்லிட்டு உங்களை ஹோல்ட் பண்ணி வச்சுருவாங்க. சப்போஸ் அப்படின்னு சொன்னா ஆமா. அப்படியே லிங்க்டின்லயே வந்து ஃப்ரீலான்சரா நான் ஆட் பண்ணிக்கிறேன். கரண்ட்லியா ஒர்க் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் கொடுத்திக்கிறேன். நான் நீங்க உங்களோட ஐடியா படி அந்த ஃப்ரீலான்சரா அந்த டேபை ரிமூவ் பண்ணிட்ட பெட்டர் நினைக்கிறேன்னா. எக்ஸாக்ட்லி. நீங்கள் ரிமூவ் பண்ணுறது பெட்டர் கிடையாது. ஆக்சுவலாக கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரீலான்சிங் வந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சிருக்கும். நல்ல நாலேஜ் கிடைச்சிருக்கும் ஒர்க் பண்ணும்போது. அந்த நாலேஜை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்வியூ சமயமும் அடுத்த கம்பெனி போன டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து டோன்ட் டெல் எனி ஒன் ஆக்சுவலாக. இன்டர்வியூலே சொல்லவும் கூடாது. லிங்க்டின்லயும் போட்டுக்கொள்ளவும் கூடாது. ஆமாம் ஆமாம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஏன்னா கண்டிப்பாக அது வந்து பாலிசி வந்து கிடையாதுல்ல ஆச்சு. ஒரு பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்கும்போதே எனக்கு 8 ஹவர்ஸ்க்கு இந்த ஒர்க் கொடுக்கணும். சாட்டர்டே சண்டே வந்து சேர்த்து தான் அவங்க வந்து சேலரி வந்து பே பண்ணுறாங்க ஒரு பிஸ்னஸில் கம்பெனியில். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்னா லீகலாக பார்க்கும்போது அதை மட்டும் மீன்ஸ் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ரீலான்சிங் வந்து பண்ணக்கூடாது. சப்போஸ் இப்போ எனக்கு கம்பெனியில் வந்து ஜாப் இல்லை நெக்ஸ்ட் நான் கம்பெனி ஜாயின் பண்ணுற வரை நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து தாராளமாக பண்ணலாம். ஓகே. இன்னொன்று வந்து ஆக்சுவலி உங்களோட கான்ட்ராக்டை ஃபுல்லாக படிங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஜாப் சைன் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன கான்ட்ராக்ட் இருக்குன்றதை படிங்க. ஒரு 20-30 பக்கம் இருக்கும். ஸோ அதை உட்காந்து படிச்சிருங்க. ஃப்ரீலான்சிங்காக இருந்தால் தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் அதில் கிளாஸ் இருக்கலாம். சில கம்பெனி இப்போ புது ப்ராடக்ட் பேஸ்லாம் வந்துட்டு தே என்கரேஜ் தம் டு பி த என்டர்பிரினர்ஷிப்பாக கொண்டு வராங்க. இப்போ புதுசாக வர்றது எல்லாரும் இல்லை. ஸோ கான்ட்ராக்டை ஃபுல்லாக படிங்க. இட் டேக்ஸ் டைம். பட் உட்காந்து படிங்க. உங்களால் படிக்க முடியலன்னா யூ ஹையர் சம்படி அண்ட் தென் அதே ஃப்ரீலான்ஸ் ஹையர் பண்ணி படிச்சு என்னன்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை படிச்சுக்கோங்க. ஸோ that helps to some extent. ஸோ ஃப்ரீலான்ஸாக இல்லாத வரைக்கும் நம்ம அந்த டாக்குமெண்ட்லாம் படிச்சிருக்க மாட்டோம். அந்த லீகல் டாக்குமெண்ட்டு அதுக்கப்புறம் அந்த கார்த்திக் சார் மாதிரி NDA எல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஒன்ஸ் யூ பிகம் a freelancer or you want to become a freelancer, start reading all the NDAs, everything, டாக்குமெண்ட் எல்லாம் படிங்க. So that always plays a major role. Okay, I think we are a little over the time. So yeah, any other questions or we'll wrap. And so இன்னைக்கு நம்ம பார்த்தது கார்த்திக் ஆல்சோ ரன்னிங் a more freelance project and he is also interested. Many people யாராவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா யூ கேன் ரீச் அவுட் டு கார்த்திக். கார்த்திகோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவரோட மெயில் ஐடி எல்லாமே நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்ல பார்த்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்போம்.
ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு கார்த்திக் அண்ட் தென் நம்ம தமிழ் மொழி வில் புட் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஃப்ரீலான்ஸில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா போட்டுட்ருப்போம். வி ஹேவ் அ ஜாப் போஸ்டிங்னு ஒரு இது இருக்குது, ஒரு குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு யூ கேன் அந்த குரூப் எதுக்காக கிரியேட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி ஜாப் அண்ட் தென் ஃப்ரீலான்ஸ் லைக் ஜாப் தேடுறவங்களுக்கும் ஜாப் கொடுக்குறவங்களுக்கும் ஒரு கனெக்ஷனாக இருக்கணும்னா, ஜாப் தேடுறவங்க மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் ஜாப் கொடுக்குறவங்க போஸ்டிங் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீலான்ஸுக்கு இஃப் யூ வாண்ட் டு போஸ்ட் நான் இந்த மாதிரி பண்ணுறேன் யாராவது இருந்தீங்கன்னா போடுங்க, நீங்கள் கேன் கீப் யூசிங் தோஸ் குரூப். ஸோ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் உமி ஜாப் போஸ்டிங்னு ஒரு குரூப் இருக்குது. அண்ட் தென் யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு கார்த்திக் செப்பரேட்டாக நீங்கள் ஒரு 1-to-1 பிங் பண்ணலாம். ஹீ இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட். அவரும் லுக்கிங் ஃபார் பீப்புள் டு ஒர்க் வித் ஹிம். இஸ் ஆல்சோ டேக்கிங் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் தமிழ் மொழி இஃப் யூ ஆர் அ ஃப்ரீலான்சர், நீங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா யூ கேன் போஸ்ட் யுவர் உங்கள் ஃப்ரீலான்ஸ் ரிக்வயர்மெண்ட்டை போடலாம். அந்த ஜாப் போஸ்டிங் குரூப்பில் போட்டுட்டு யூ கேன் ஆல்வேஸ் ரீச் அவுட் டு பீப்புள். நீங்கள் யூ கேன் ஹையர் பீப்புள் அண்ட் ஒர்க் அண்ட் அண்ட் யா பேசிக் கோட் ரூல் ஆஃப் தம் ஜென்யூனாக இருங்க. தட்ஸ் ஒன்லி திங் வி ஆஸ்க் அண்ட் டோன்ட் ஸ்பேம். தட்ஸ் 2 things ஃபார் தமிழ் மூவி குரூப்பில் ஆல்வேஸ் நம்ம சொல்கிறது இது 2 தான். there's nothing else. ஆல்வேஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். எஸ் கிஸ். அண்ட் ஆல்சோ இஃப் யூ கைஸ் வாண்ட் டு ஷேர் உங்களோட இது நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண மாதிரி ஃபியூச்சரில் இஃப் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் உங்களோட இது ப்ரெசென்ட் பண்ணணும்னாலும் ஆல்வேஸ் ஓப்பன். தமிழ் மூவி வீக்லி மீட்டப் இஸ் ஓப்பன். அண்ட் எஸ் வித் தட் வி வில் க்ளோஸ். அண்ட் இஸ் எனி அதர் கொஸ்டின்? ஓகே, இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஷால் வி புட் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அஸ் கிளைண்ட்ஸ் அண்டர் த கரண்ட் ஆர்கனைசேஷன் இன் யுவர் ரெஸ்யூம் இஃப் வி சிட் ஃபார் த நெக்ஸ்ட் இன்டர்வியூ? என்னது ஷால் வி புட் ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் அஸ் கிளைண்ட்ஸ்? ஓகே, நமக்கு இல்லை கரண்ட் ஆர்கனைசேஷன் உங்களால் போட முடியாது. That is not legal. பாலிசி That will not இதாயிரும், work. பாலிசி கிளாஸ் ஆயிரும். எஸ், ஃப்ரீலான்ஸாக பண்ணீங்கன்னா தட் இஸ் செப்பரேட். நீங்கள் அதை எதிர் போடாமல் இருக்கணும், இல்லைன்னா நான் இந்த கேப்பில் ஒர்க் பண்ணேன்னு போடலாம். மற்றபடி யூ ஷுட் நாட் இந்த கிளைண்ட்டில் இது ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த கிளைண்ட்டுக்கு அவங்களே இல்லைன்னா இட் வில் பி அ இஷ்யூ. பட் தட்ஸ் நாட். ஓகே, ஸோ தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் ஜாயினிங். தேங்க்ஸ் கார்த்திக், ரியலி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ ஹவு டிஃப்ரென்ஸ் ஒரு ஒர்க்குக்கும் ஃப்ரீலான்ஸுக்கும்ன்றது. இஃப் யூ வாண்ட் டு ஆட் எனி லாஸ்ட் பாயிண்ட் உங்களோட வெஞ்சர் பற்றி உங்ககிட்ட எப்படி கான்டாக்ட் பண்ணலான்றதை பற்றி நீங்கள் சொல்லணும்னா ப்ளீஸ் கோ அஹெட். ஓகே. ஆக்சுவலாக நான் வந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில மந்த் வந்து ஃப்ரீயாக இருந்தேன். ஸோ அப்போ ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு கான்டாக்ட் மூலியமாக தான் கிடச்சிது, ரெஃபரல் மூலியமாக தான் கிடச்சிது. அப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணினோம், அதுக்கு ரொம்ப சக்ஸஸாக போனதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடச்சிடுது. ஓகே, நான் இன்னொன்று லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஸ்டார்ட் அப் வந்து நிறைய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 60% வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது யாராக இருக்காங்கன்னா ஃப்ரீலான்சர் தான் இருக்காங்க. 1 year 2 year அவங்க ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணிட்டு பிஸ்னஸ் மாடலில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்து வந்து கம்பெனி வந்து லீகலாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அவங்க ஆக்சுவலாக. ஸோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வெளியே வந்தவங்க 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறத விட 1 year 2 year ஃப்ரீலான்சிங்லேயே அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜஸ் வந்து கிடைச்சிடுது. ஏன்னா இண்டிபெண்ட்டாக அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எல்லா ஃப்ரீலான்ஸுமே இண்டிபெண்ட்டாக ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. அவங்க எண்ட் டு எண்ட் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க, சொல்யூஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து அவங்க கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் ஃப்ரீலான்சிங் இட் இஸ் த மோர் பவர்ஃபுல் ஃபார் லேர்னிங் கம்பேர் தென் ஏர்னிங். ஸோ தட்ஸ் all. Okay, thank you. Thanks, Ashik. What is the difference between taking project as freelancers, small startup with employees, only taxation different, anything else difference? So, as a small, கார்த்திக் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்களா? அருணோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த என்ன டிஃபரன்ஸ்? கேட்டிருக்காருன்னா, இப்போ வந்துட்டு வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டேக்கிங் அ ப்ராஜெக்ட் as a freelancer, ஒரு ஃப்ரீலான்சர்னா தனியாக எடுக்கிறதுக்கும் ஒரு ஸ்மால் ஸ்டார்ட் அப் வித் 10 எம்ப்ளாய்ஸ்க்கு ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, இல்லைன்னா டாக்ஸேஷன் மட்டும் தான் டிஃப்ரெண்டான்னு கேட்குறாரு. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணுற பட்ஜெட் வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியம் லெவல் பட்ஜெட் தான் இருக்கும். ஸோ அதை வச்சு உங்களால் 10 எம்ப்ளாயீஸ் வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து 10 எம்ப்ளாயீஸ் வச்சு நீங்கள் குட் வித் கோ. சப்போஸ் மேனேஜ் பண்ண முடியாத இடத்துல வந்து நம்ம 10 எம்ப்ளாயீஸ் வந்து தேவைப்படாது. ஒரு 3 எம்ப்ளாயி 4 எம்ப்ளாய்க்குள்ளே தான் நமக்கு ஃப்ரீலான்சிங் வந்து இருக்கும். ஸோ தான். ஓகே, தேங்க்ஸ் எவ்ரிவன். ஸோ நீங்கள் இந்த நம்ம வீக்லி மீட்டப் குரூப்பில் இல்லைன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஜாயின், அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். தேர் வில் ஷேர் கான்டாக்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ் டீம்.